ஓகே, ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு அப்டேட் சொல்ற ஒரு லீவு, அதனால நான் பேசுறது கேக்குதான்னு மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்படியே அப்டேட்டோட கேக்குது ப்ரோ. கேக்குது. ஓகே, அப்ப இன்னைக்கு வந்து அப்டேட் சொல்லி ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட், ஜனநாயகன் படத்தின் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது எப்படி இருந்துச்சுங்கிறத அப்டேட் சொல்லி முடிச்ச அப்புறம் கேட்போம். அதுக்கப்புறம் பராசக்தி, தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படிங்கிற ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு சென்னையில. எல்லாரும் அதோட பேசுற வீடியோ எல்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை பத்தியும் பேசுவோம். அடுத்தது ஆர்யா, அவர் வந்து நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றாரு. புது புது டீம் மித்ரா பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தயாரிக்கிற படம் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் லுக் ஆர்யா ரிலீஸ் பண்றாரு. இன்னைக்கு வந்து ரேஜ் அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்கும் ரெண்டுமே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்புறம் அந்த அப்டேட் வேற என்ன அப்டேட்? பராசக்தி படத்துல இருந்து புது ஸ்டில்ஸ்ல வந்துருந்துச்சு. ஆனந்த விகடன்ல பேட்டியும் புது ஸ்டில்ஸ் வந்துருந்துச்சு. அப்புறம் மற்ற படங்கள் ரெட்டத்தலை, மற்ற படங்கள்லாம் அந்த கவுண்ட் டவுன் போஸ்டர் விட்டுருந்தாங்க. ரூட் அப்படின்னு ஒரு கௌதம் கார்த்திக் படம், அந்த படத்துக்கு வந்து விஜய் பாடலாசிரியரா ஆன்போர்ட் அப்படிங்கிற அபிஷியல் போஸ்ட் விட்டுருந்தாங்க. அதாவது இப்பெல்லாம் பாடலாசிரியருக்கு ஆன்போர்டு போஸ்ட் விடுற அளவுக்கு அப்டேட் பஞ்சம் ஆயிடுச்சு. அப்புறம் ஆண்ட்ரியா ஒரு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா வடசென்னை சந்திரா வந்து அந்த கேரக்டர் அவங்க வந்து திரும்ப பண்ற மாதிரி, அதாவது எதுக்காகன்னு தெரியும், அரசன் படத்துல வடசென்னை சந்திரா கேரக்டர் திரும்ப அவங்க பண்றாங்கிறத சிம்பாலிக்கா சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் மார்க் அந்த டீம் வந்து பேட்டிகள் நிறைய பேட்டி கொடுத்துருந்தாங்க. 7 days to go கவுண்டர் போஸ்ட் வந்துருந்துச்சு. ஜெயம் ரவியும் பேட்டி கொடுத்துருக்காரு, சுதாகங்கராவும் பேட்டி கொடுத்துருக்காங்க பராசக்தி படத்தை பத்தி. இதுதான் இன்னைக்கு வந்து அப்டேட்னு நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருச்சா சொல்லுங்க. அப்புறம் கூடுதலா 2 3 நாள் ட்ரிவியா சொல்லல, ஒரே ஒரு நண்பர் மட்டும் ட்ரிவியா கேட்டாரு, அவருக்காக ட்ரிவியாவும் சொல்லிடுறேன். இன்னைக்கான ட்ரிவியா என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் 3D படம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மைடியர் குட்டி சேத்தாங்கிற படம் மலையாளத்தில் வந்து இருந்துங்கிறது. தமிழ்ல வந்து 3D படம் எதுன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். அதுதான் வந்து 1985 வெளிவந்த அன்னை பூமி அப்படிங்கிற படம். விஜயகாந்த் தான் ஹீரோ. அது வந்து இன்னைக்கான ட்ரிவியா. நேற்றுக்கான ட்ரிவியா சொல்லாம விட்டது என்னன்னா, பாடல்கள் டான்ஸ் ஃபைட் இப்படி எதுவுமே இல்லாம வந்த படம் அப்படிங்கிற படம் என்னன்னா அந்த நாள்னு ஒரு படம். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு பிளாஸ்பேக் காட்சிகளை அறிமுகப்படுத்தின படம். பிளாஸ்பேக் சீன்ஸ் முதல்ல வந்த படம் அப்படின்னா அதுதான். அதே மாதிரி ஃபாரின்ல போய் ஷூட் பண்ண முதல் தமிழ் படம்ங்கிறது சிவந்தமன் அப்படிங்கிற படம். இந்த 2 படமே சிவாஜி கணேசன் படம் தான். இதை வந்து 2 3 நாளா நம்ம ட்ரிவியா சொல்லலை, அதை சேர்த்து சொல்லிடுவோம் அப்படிங்கிறத சேர்த்து சொல்லிட்டேன். இன்னைக்கு ஏதாவது அப்டேட் விட்டு போயிடுச்சு, அந்த அப்டேட் சொல்லுங்க. அப்டேட் பேசிட்டு அப்படியே ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சுங்கிறத பேசுவோம். டெக்காய் டீசர் வந்துருந்துச்சு தெலுங்குல, அடிவிசேஷங்கிறனால தற்போது நடிக்கிறாங்க. அப்புறம் விஜய் தேவர் கொண்டா படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 21ஆம் தேதி வருது. அது வந்து ஒரு புது 22 வருது, நைட் வருது 7 மணிக்கு. அதே மாதிரி BMW டீசர் வருதுன்னு பார்த்தா கரெக்டா டைமிங் மட்டும் ரவிதேஜா படம் BMW டீசர் வருது. அதுவும் நீங்க அந்த டெக்காய் டீசர் பார்க்கலையா? இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு, பர்சனல் ஒர்க்கும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இருக்கும், அதனால வந்து பார்க்கல. நீங்க சொல்லி தான் பார்க்குறேன். அது நல்லா இருக்கு பிரகாஷ் ப்ரோ, பாருங்க. எனக்கு அந்த இதுமே சூப்பரா இருந்துச்சு. அதுல ஒரு மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுமே அது ஏதோ பழைய சாங்கா எனக்கு ஏன் கமல்? ஆமா, ஏதோ தெலுங்கு பழைய பாட்டு போல. நானும் பார்த்தேன். நீ கரெக்டா யூஸ் பண்ணல, இவன் கரெக்டா யூஸ் பண்ணலன்னு சொல்லுங்க. அந்த சாங் உண்மையுமே சூப்பரா இருந்துச்சு. நான் அந்த படத்துக்கு போட்ட இதுன்னு நினைச்சேன், ஆனா அது சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு பிஜிஎம் யூஸ் பண்ணிருந்தது ட்ரைலருக்கு ஏற்ற மாதிரி செம்மையா இருந்துச்சு. சரி, ரைட். பாட்டு எப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் வந்துருந்துச்சு, எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க, கேட்போம். அதுக்கப்புறம் பராசக்தி ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு, அதை எத்தனை பேர் பார்த்தீங்க, அது எப்படி போயிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லுங்க, ரெண்டையும் கேட்போம். என்ன ப்ரோ பரணி ப்ரோ வரல? பரணி வந்து இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா தான் வருவாராம், சொல்லிட்டாரு. பல்தான் ஆரம்பிங்க, பல்தான். ஏங்க எப்பவுமே ஆரம்பிக்கணும் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டாரு, அதுதான் ஆரம்பிக்கணும். விஷால் ப்ரோ பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணி வீடியோ போட்டு பிளாக் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மன வருத்தத்தோட தான் வந்திருக்கேன். ஆனா பாட்டு ஏன் பிளாக் புரியல, என்ன ரீசன்? டி சீரிஸ் ஏதோ ரைட்ஸ் புடிச்சுட்டாங்க, பாட்டு போடவே முடியல. என்னதான் அப்லோட் பண்ணாலும் திருப்பி அப்படியே கச்சேரி போட்டீங்களே, தளபதி கச்சேரி. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. தளபதி கச்சேரி போட்டேன், 2 சேனல் தான் இது பண்றாங்க, ஒண்ணு டி இன்னொன்னு சன்னு.
இது என்னன்னு ஒண்ணும் புரியல. இது வரைக்கும் விஷால் எனக்கு ப்ரோ, பண்ணவே இல்ல. நேத்து நானு ட்விட்டர்ல அவெஞ்சர்ஸ் லீக்டு ட்ரெய்லர் எவனோ எடிட் பண்ணியிருந்தான் இன்ஸ்டால, அதை எடுத்து நான் போஸ்ட் போட்டேன். எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு, தூக்கிட்டானுங்க. நீ போட்டாதீங்க மாவீரன் ப்ரோ, இன்னும் 2 ஸ்ட்ரைக் தான் தூக்கிடுவாங்க மொத்தமா. ஆமா ஆமா, அதனாலதான் சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்து விட்டேன். பாட்டு சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல லிரிக்ஸ். விவேக் ஹலோ வந்துட்டு சரியான விஷால் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். ஏங்க அப்ப நான் கட் பண்ணி ஸ்டேட்டஸா போட்டிருக்கேன் நீங்க ட்விட்டர்ல, எதுவுமே அதெல்லாம் போட்டா போடாதயா, தூக்கிடுவாங்களா? போடாத. தூக்கிடுவாங்க போல தான், பார்த்து இருந்துக்கோங்க. இரு டெலிட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ. பாட்டு ரொம்ப சரியான பாட்டு. பாரா பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு பர்சனலா. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வைபா இருந்துச்சு பாட்டு. லிரிக்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. நடுவுல அவர் டான்ஸ் ஆடுறது பீக்கு சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அதுக்கு என்னென்னமோ கேமரா எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு. ஒரு நல்ல சாங், சரியான சாங். ஆக்சுவலா தளபதி கச்சேரி வந்துட்டு கேட்க தான் எனக்கு பிடிச்சது. இந்த பாட்டு கேட்ட உடனேயே பயங்கர ஃபயரா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். ரியாக்ஷன் போட்டோம்னா செவரி இருக்கும் இங்க, நம்ம கை சரி, அது முடிஞ்சா எங்களுக்கு பர்சனலா அனுப்பிச்சுடுங்க, நாங்க பாக்குறோம். ஓகே. எப்பயும் போலதான் ப்ரோ, அனிருத்தோட ஆர்டிஃபிஷியல் எலிவேஷன் ட்ராக் அவருக்குன்னா எப்பயும் நல்லா போட்டுருவாரு. எப்பயுமே அனிருத் அதே மாதிரிதான் இதுவும் நல்லா ஃபயரா போட்டிருந்தாரு. பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது விவேக் எழுதியிருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் எப்பயுமே நல்லா எழுதுவாரு, அவருக்கு அதே மாதிரி தான். அவ்வளோ அந்த டான்ஸ் நான் எதிர்பார்க்கல. இது எலிவேஷன் ட்ராக் நாங்கள் எல்லாரும், நான் டான்ஸ் ஆடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அது உண்மையா எதிர்பார்க்கல, உண்மையாவே சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த அவரு திடீர்னு வந்து டான்ஸ் ஆடினோடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு. ஓகே, அப்ப நானும் அஜித் சொல்லிடுறேன். சுல்தான் ஆரம்பிங்க. அதான் ஆரம்பிச்சேன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே எனக்கு ஓகே தான். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி கேட்டு பழகின லிரிக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய டைம் அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்டாச்சு. பட் எனக்கு அந்த போர்ஷன்லயே வந்து அது அப்படியே ஜாலியாக எலிவேஷனா போயிட்டு இருந்துச்சு. அந்த அனிருத்தோட அனிமேட்டட் உள்ள வரும், அந்த 2 பேரும் சேர்ந்து அவர் ஃபர்ஸ்ட் நடந்து வரும், மைக்கு போட்டு நடந்து வரும். அங்கிருந்து ஒரு லிரிக் ஆரம்பிக்கும். எனக்கு அங்கிருந்து நான் செதற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபேன் வந்து அந்த ஒரு ஹீரோக்கு பார்த்து நம்ம பாடணும், அதே டைம்ல அது அவருக்கு எலிவேஷனாவும் இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல வரிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு விவேக்கை தாண்டி யார் எழுதுவாங்கன்னு தெரியல. அதுலயும் எனக்கு அந்த அதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு லைன் 4 லைன் வரும். அந்த குழந்தை வந்து அவர்கிட்ட பூ கொடுக்கும். அது வந்து ஏதோ ஃபங்க்ஷன், அந்த இவர் அவார்டு அந்த பணம் கொடுக்குற ஃபங்க்ஷன்ல வந்து அந்த கொடுக்கும்போது அதை எடுத்த போட்டோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அங்க ஒரு லைன் ஆரம்பிக்கும். தந்த சந்தோஷம்னு ஒரு லைன், ஒரு 4 லைன். அந்த லைனை கேட்கும் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஓவர் மெல்ட்டிங்கா பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப டச்சிங்கான சாங். அதே மாதிரி இன்னைக்கு அந்த வேட்டைக்காரன் தெரிஞ்சு மிக்ஸ் பண்ணாங்களா தெரியாம மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. வேட்டைக்காரன் வந்து 16 வருஷம் ஆச்சு. அந்த ஒரு 3-4 செகண்ட் இருக்கும், அந்த காப்பு கையில ஏறி தையில ஒட்டச்சு அவர் அப்படியே நடந்து வர்றது, அதுவுமே ஒரு நாஸ்டாலஜியா இருந்துச்சு. அதே மாதிரி போலீஸ் அந்த ஜித்து ஜில்லாடி, ஸோ அந்த ஒரு மிக்சிங்கா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டு. விஷால் ப்ரோ சொன்ன மாதிரி தளபதி கச்சேரி கூட கேட்க கேட்க அது எண்டிங்ல தான் அந்த லிரிக்ஸ் வந்துருந்துச்சு. பட் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கும் போதே அந்த லிரிக்ஸ் அப்படி நான் வந்து அண்ணனை பார்த்து என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் லிரிக்ஸா சொல்லணும்னா அது இந்த பாட்டா தான் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் தென் கூடுதலா இன்னொரு விஷயம், ஒரு 10 மினிட் இடைவெளியில பைபாஸ்ல போயில அண்ணன் பக்கத்தாடி பார்த்தேன். இன்னைக்கு மேட் மை டே மாதிரி தான். எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா நடந்துச்சு. மாவீரன் சொல்லுங்க, பிரகாஷ் சொல்லுங்க. எனக்கு பாட்டு ஓகே தான் ப்ரோ. எனக்கு ஓகே, டீசென்ட் லெவல் அப்படி அந்த அந்த அளவு தான் இருந்துச்சு. எனக்கு கிளிம்ஸ் வந்து பயங்கர ஹைப் ஏத்துச்சு. எனக்கு கிளிம்ஸ்ல வந்து 30 செகண்ட்ஸ் 3 இடத்துல வந்துருங்க, அந்த இதெல்லாம் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. லிரிக்கும் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு பெருசா ஃபேன் பாய் அப்படிங்கிறப்ப இவங்களுக்குலாம் வேற மாதிரி எமோஷனா இருக்கு. எனக்கு ஓகே தான். எனக்கு கொஞ்சம் அந்த இது படத்துக்குள்ள லிரிக்கா இல்ல படத்துக்கு வெளியே ஆடியன்ஸ்க்கு லிரிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப நிலையிலே இருந்த மாதிரி இருந்துச்சு. 2 பேருக்கும் சேர்த்து எழுதி வச்சிருந்தாங்க. ஓகே, கேட்போம் அடுத்தடுத்த அனிருத் பாட்டை பொறுத்து. இது எனக்கு ஓகே லெவல் தான். மதன் மதன் சொல்லுங்க. வேற யாராவது ஸ்பீக்கர் இல்ல கமெண்ட்ல சொல்றதுனாலும் சொல்லலாம். கேக்குதா நான் பேசுறது? விட்டு கேக்குது மதன் ப்ரோ, ஆனா கொஞ்சம் ஓரம் வந்தீங்கன்னா நல்லா. அப்படியா, சவுண்டா இருக்கா? சரி, ஒரு 5 நிமிஷம் வேற யாராவது சொல்லுங்க, நான் வரேன்.
அப்படியே விஷால் ப்ரோ பராசக்தி ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு, அதையும் சொல்லுங்க. பாத்தீங்களா? பேட்டிகள் எல்லாம் படிச்சீங்க எப்படி? இல்லைன்னா காலையில சுதா கொடுத்துருந்தாங்களே இன்டர்வியூ, அது எல்லாத்தையுமே பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா இப்போ எனக்கு மட்டும் அப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. அந்த ஈவெண்ட்ல அவங்க பேசுனதே எனக்கு சரியா கேட்கலண்ணே. நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ரொம்ப ஆடியோ வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் கிளிப்பிங் தான் பார்த்தேன். ஆஹ் அதனால எனக்கு அது தெரியல. ஆனா காலைல சுதா விஷால் ப்ரோ, ஆஹ் அதுல இன்னொரு டவுட் எனக்கு. அந்த இவங்க சொன்னதை படி பார்த்தா பொலிட்டிக், உங்க இன்னைக்கு இன்டர்வியூ இதெல்லாம் சொன்னபடி பார்த்தா பொலிட்டிக்கல் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் போல. இல்ல 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 பொலிட்டிக்கல் படம் தான். ஆனா பிரகாஷ் ப்ரோ, எனக்கு டவுட், ஆடியோ லான்ச் எதுக்கு எல்லா படத்துல உள்ள பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஈவெண்ட் எதுக்கு இப்ப தேவையில்லாம? அப்புறம் ஆடியோ அது லான்ச் வேற எக்ஸிபிஷன் நடக்குது மாயிரம் ப்ரோ, எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த பராசக்தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அதுக்கு இன்னைக்குதான் முதல் நாள். அதனால அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க படம் இல்ல, அதனால வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்ல இது அப்ப ஆக்சுவலா இதுலயே இவ்வளவு பேசிட்டாங்கன்னா ஆடியோ லான்ச்ல என்ன பேசுவாங்கன்னு அது யோசிச்சேன். இன்னும் எப்படி 10 நாள் ஆடியோ லான்ச்? இதுல ஒண்ணும் பேசலையே, இதுல ஒண்ணும் பேசணுமே தெரியலையே. இல்ல இல்ல லைட்டா தான் பேசியிருந்தாங்க. ஆனா இந்த வள்ளுவர் அப்பப்ப டிஎல் ஃபுல்லா பிரகாஷ் ப்ரோவே ட்வீட்டா போடுறாரு, இவங்க பேசினது அவங்க பேசினது. அப்ப என்ன ஃபுல் ஸ்பீச் எல்லாம் வரும்ல? ஆமாங்க, ஆனா ரொம்ப கம்மியா தான் பேசியிருந்தாங்க. இன்னொன்னு இந்த வள்ளுவர் கோட்டம்ல நடக்கிறது இது ரொம்ப சூப்பரான விஷயம் தான். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல பெருசா. மேபி முன்னாடி நடந்திருக்கலாம். நடுவுல இருக்கிற டைம்ல எல்லாம் வள்ளுவர் கோட்டத்துல ஒரு ஈவெண்ட் நடந்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்தபடி பாக்குறப்ப இன்னொன்னு அந்த எக்ஸிபிஷன்ல நிறைய மேட்டர் வச்சிருக்காங்களாம் உள்ள. நம்ம இந்த ராஜேந்திரன் அதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல, அவங்க போட்டோ எல்லாமே இருக்காங்களாம். சோ பார்த்தோம். ஆனா ஏன் பொலிட்டிக்கல் படமா இருக்காதுன்னு கமலுக்கு தோச்சுன்னு தெரியல. இல்ல, அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து பிரதர்ஸ பத்தின படம், நிறைய இதுவும் இருக்கும், இல்ல விஷால் ப்ரோ, ஃபேமிலி இது அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அது பிராண்டிங் இருக்காங்கல்ல, இது வந்து டிவிக்கே இது சாரி டிஎம்கே ஐடியா படம், ப்ரொபகண்டா படம்னு அந்த மாதிரி இல்ல, இது கமர்ஷியலா உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குன்ற மாதிரி அப்படி சொல்ல வராங்க. அவங்க வந்து இன்னைக்கு காலையில இன்டர்வியூல சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு எஸ்கே சொன்னாரு. எஸ்கே வந்து இந்த ஈவெண்ட் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. இதுல வீரம், பாசம், அன்பு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அது இருக்கும், ஆனா கொஞ்சம் மெயின் போக்கஸ் இவங்க 3 கேரக்டர்ஸ் வச்சுதான் இருக்கும். அந்த மாதிரி சொன்னேன், வேற ஒண்ணு. அந்த இவங்க இது எல்லாமே வந்து இது எல்லாமே இப்போ அது எல்லாம், அதாவது அவங்க கேரக்டர் என்ன, இது என்ன நடக்க போகுது, அவங்க மினிஸ்டர் பொண்ணு, இவர் வந்து காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு, அங்க ஒரு போராட்டம் பண்ற இவர் வந்து, அந்த மாதிரி எல்லா கேரக்டர் இது எல்லாமே சொல்லிட்டாங்க. இது எல்லாமே ஏன் சொல்லணும் எனக்கு ஃபர்ஸ்ட்? இது கொஞ்சம் வச்சிருக்கலாமே. பல்தான் ஜெயம் ரவி கேரக்டரை பத்தி பெருசா பேசல. ஏன் அதுவும் சொல்லிட்டாங்க விஷால் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு ஹிந்திக்காரர் தான் புக் பண்ற மாதிரி இருந்துச்சு. யாரு நம்ம இவர் யாருமே விஜயவர்மா தானே அவர் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து இது பண்றாங்க. ஸோ அங்க தமிழுக்கு இது பண்ணி அவங்க நார்த்து சைட்ல அந்த ஹிந்தியை இது பண்ற ஒரு ஆபீசரா வராரு, ப்ரூட்டலான ஒரு, அது எல்லாமே சொல்லிட்டாங்க ப்ரோ. எல்லாத்தோட கேரக்டருமே என்னன்னு சொல்லிட்டாங்க. ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு அவர்தான் தேடுற ஆளுன்னாரு. தேடுற ஆளுங்கன்னாங்க எஸ்கேவையும் அதர்வாதி அப்படி நினைக்கிறேன். அதாவது இது என்னன்னா இவங்களே வந்து அதாவது நம்ம படம் ஆரம்பிக்கும் போது இந்த கேரக்டரைசேஷன் சொல்லுவோம்ல, அது எல்லாமே இப்பயே சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப சாரி இன்ட்ரப்ஷனு சம்பந்தமே இல்லாம கமல் விடிய கால 12 மணிக்கு ஷோ போட்டிருக்காங்க. கமல் கோபுரம்ல இருக்கு. நாங்க எப்ப 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன பிளான் பண்ணீங்கன்னு தெரியல. போகணும். நீங்க எப்ப போறீங்க? நான் இன்னைக்கெல்லாம் போக முடியாதுங்க, கிடக்கு. நாளைக்கு நைட்டு தான் கொம்பு சீவி போறேன் காலைல. ஆமா, அது பிரீமியர் போயிட்டு இருக்க மாட்டேங்குது. அதுக்காகவா விஷால் ப்ரோ? எதுக்காகவா? இல்ல இல்ல, உங்களுக்கு பிடிச்சது போறீங்களா? எனக்கு பிடிச்சதுல என்னெல்லாம் ஞாபகம், நான் எதுவுமே பார்க்கல கம்பெனி இது வரைக்கும். ட்ரெய்லர் எல்லாம் இல்ல ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சு போறீங்களா இல்ல வேற எதுவும் விஷயம் அப்படி கேக்குறேன். வேற விஷயம்லாம் இல்ல, வேற விஷயம் இல்ல. எனக்கு இது பண்ணி தான் போறேன், பிடிச்சுதான் போறேன். பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. பாட்டு பாட்டு அண்ணா நீங்க சொல்லுங்க. பாட்டு பராசக்தி, அவதார் எப்ப போறீங்க? அது கூட சேர்த்து ராஜமௌலி இன்டர்வியூ பாத்தீங்களா? ஜேம்ஸ் கேமரோனோட பார்த்தேன் 12 நிமிஷம் பார்த்தேன், இன்னும் முழுசா பார்க்கல.
எனக்கு என்ன ஆச்சரியம் ஓப்பனிங்ல அவரு அவரு இவரோட இதுல அவரு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்காரு. வாரணாசி வாரணாசி வாரணாசி. கூப்பிட்டு படத்தை போட்டு காட்டியிருக்காரு. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ ராஜமௌலிக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச போட ராஜமௌலி. அடேங்கப்பா ப்ரொமோஷன் எல்லாம் ஒதுக்கி வைங்க. ஆனா இதுவே பெரிய விஷயம் தான் ப்ரோ. அது ப்ரொமோஷனுக்காக தான் நமக்கும் தெரியும். அதை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தாலும் அது அவர் வந்து இவ்வளவு எக்ஸைட் ஆகி பேசுறதே பெரிய விஷயம் தான் ராஜமௌலிகிட்ட. இல்ல கமல் சும்மாலாம் பேச மாட்டாங்கல்ல கமல். இன்னொன்னு அது ஒரு பெரிய குளோபல் அட்டென்ஷன் இருக்கு அந்த படத்துக்கு. அப்புறம் இவன் கூப்பிட்டு வேற படத்தை காட்டியிருக்க. சுகுமாருக்கும் கூப்பிட்டு போட்டு இந்த வீடியோ எவ்வளவு இதா இருக்கும் ஒய்டா. அதுல வந்து வாரணாசின்னு அவர் சொல்றாரு ஜேம்ஸ் கேமரோன்னு. அதுவே அந்த படத்துக்கு எவ்வளவு ஒய்டு ஆடியன்ஸ் ரீச் ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க வெளிநாட்டுல எல்லாம். யூஎஸ்ல பிரீமியருக்கு 25 தான் மேக்ஸிமம்னு போட்டிருக்கானுங்க. பல்தான் அது 8 மணி தானா பல்தான் போட்டிருந்தேன். போடுவாங்க, இன்னொரு போடுவாங்க இல்லையா. ஓகே, நம்ம வந்து ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் எனக்கு ஓகே நல்லா தான் இருக்கு. இன்னும் கேட்க கேட்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ட்ராக் இது அனிருத்தோட யூஸ்வல் எலிவேஷன் சாங் மாதிரி நல்லா விஜய்க்கு ஒரு பெஸ்ட் கொடுப்பாரு. அதுக்கு முன்னிருக்கு. அதே மாதிரி விவேக் அவரு சனாக்கு சூப்பரா எழுதுவாரு. அதே மாதிரி விஜய்க்கு சூப்பரா எழுதுவாரு. இந்த வாட்டி கரெக்டா ரெண்டுமே அதே மாதிரி சனாக்கு ரெட்ரோல சூப்பரா எழுதுன மாதிரி இதுல விஜய்க்கு சூப்பரா எழுதியிருக்காரு. கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டு. மற்றபடி ஒரு போக போக நமக்கும் பிடிச்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சாங் தான். அடுத்து பராசக்தி ஈவெண்ட்டு ஒரு 4 நாள் மட்டும்தான் இது நடக்கும். இந்த பல்லூர் கோட்டத்துல 4 நாள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. 1960s காலகட்டத்துக்கு நம்ம போய் அங்கே பயன்படுத்தின பொருட்கள் அங்கே இருந்தது, அந்த போராட்டம் நடந்தது, அது எல்லா விஷயத்தையும் பார்க்கறது. படத்துக்கு படமாவும் ஆச்சு, ஒரு ஒரு பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ண மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி 2-in-1 பர்பஸ்ல பண்ணிருக்கிறாங்க. 4 நாள் தான் நடக்க போகுதுங்கிறதுனால முக்கியமான ஆட்கள்லாம் வந்து பேசி அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கறது அது பண்ணியிருக்கிறாங்க. நல்லா நடந்துட்டு இருக்கு. பேச்சுக்கள்லாம் பார்க்குறப்ப இது வந்து ஜஸ்ட் ஒரு போராட்ட படம் மட்டும் இல்லாம எல்லாம் கலந்த ஒரு படமா தான் இருக்குங்கிறத அவங்க ஒரு ஆணித்தரமா 2-3 தடவை காலில இருந்து உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு விட்ட ஸ்டில்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஒருவேளை வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறத கதைக்கருவா இருந்தாலும் அது அதிகமான காட்சிகளா இல்லாம பெரும்பாலான மற்ற காட்சிகள் இந்த சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி லவ், பிரதர் சென்டிமெண்ட், ஆக்ஷன் சீன்ஸ் இதெல்லாம் அதிகமா இருந்து அந்த போராட்ட சீன்ஸ்ங்கிறது அதாவது போராட்ட சீன்ஸ் பின்னணியா வச்சு இதுக்கு முன்னாடி இது இவ்வளவு நடக்கிற மாதிரி வச்சு கதை அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. அது இன்னும் அடுத்து டீச்சரோ ட்ரைலரோ வரும்போது தான் அது நமக்கு தெரியும். இதுதான் அந்த 2 ஈவெண்ட்டை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன். ஒரு 5 நிமிஷம் பாத்துங்க, ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். புரியல. நான் சொன்னேன்ல அந்த கேரக்டர் எல்லாமே சொல்லிட்டாங்களே அதை பத்தி சரி, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். பேசுவோம் ஃபுல்லா. ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். நீ முன்னாடியே அதுதான் பேச முடியல. நான் ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். விஷால் ப்ரோ அந்த புது தேட்டர் மிரட்டுறாங்க போல விஷால் ப்ரோ. ரோஹிணி மாதிரி பாத்தீங்களா? இது ஷாவா? அதான் கமல் ஒரு நாள் போவோம். கமல் நீங்க எந்த படத்துக்கு போவீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப லோவா கேக்குது. நானே ஞாயிற்றுக்கிழமை தான் போறேன் அந்த தேட்டருக்கு. அவதார் அங்கதான் பார்க்க போறேன். பாப்போம் எப்படி இருக்கு. ஜனநாயகன் டிக்கெட்லாம் ரொம்ப இதா இருக்கும் போல விஷால் ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அந்த தேட்டர். நமக்கு வந்துரும் கமல். விஷால் ப்ரோ சன் பிக்சர்ஸ் வந்தா தானே வரும். ஏங்க இல்லங்க அப்படி இல்லங்க. இங்க பெரியன்ற மன்றத்துல போகலாம் அப்படி சொல்றேன் ப்ரோ. அவர் ஆர்ஜே ப்ரோ. மாவீர் அவர் என்ன நார்மல் அல்ல, ஒரு நார்மல் பீப்புள் கிடையாது. தயவு செஞ்சு இல்லையா. ஆமா, இன்னைக்கு கூட சாலமன் பாப்பையா கூட ஒரு எலிவேஷன் போட்டுட்டு இருந்தாரு. கமல் மாவீரன் பாத்துக்கங்க, ஒரு 3 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே ஓகே. என்ன எல்லாரும் கடைசாவே அம்மா கையில கொடுத்துட்டு போறீங்க. மதன் ப்ரோ ஸ்மைலி தான் போடுறாரு. கேக்குதானே பேசுறது? கேக்குது. ரைட், ஓகே. ஏதாவது பேசுங்க.
அப்ப நீங்க தான் சொல்லிருங்க. இப்ப சொல்லணும் பாட்டை ஞாயிற்றுக்கிழமை பத்தி. நான் பேசணுமா? நீங்க தான் பாட்டை பத்தி சொல்லிருங்க. நீங்க இன்னும் வாய்ஸ் சவுண்ட் பாட்டை இல்லாம இருப்பாருங்க பின்னாடி. ஓ ஓ பாட்டை பத்தி இங்கே சொல்லணுமா? ஓ ரைட் ஓகே. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல பாட்டு. பேசுறாரா? இல்ல அதுக்கப்புறம் எதுவும் கேட்கற மாதிரி இல்ல. பட் நாளைக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் நாளைக்கு வந்து டாமினிக் அண்ட் லேடிஸ் பேசுறது பல நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த படம் அப்படி நினைக்கிறேன். அதை எல்லாரும் பாத்துருங்க. நாளைக்கு கமல் Z5 வருது. கமல் என்ன இன்னைக்கு ராத்திரி விட்டுருவாங்களா? வந்துரும் நீங்க நாளைக்கு முடிக்கும் போது வந்துரும். ஓகே ஓகே, அப்புறம் நாளைக்கு பார்த்துட்டு வந்துடும். ஆனா எனக்கு இது எல்லாமே வந்து ஏதோ வினோத் படமா இல்ல, அட்லி தான் ஏதோ பேக் ஹெட்ல போது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுப்பா. இல்ல பல்தான். அட்லியே வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. நோ 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 பல்தான் நோ. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வினோத் பண்ணுவானா, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கானா எனக்கு சத்தியமா தெரியாது. பல்தான் இல்ல ஏன் ஆல்ரெடி இதுலங்க வலிமையில அப்படிதானுங்க பண்ணாரு. வலிமையில ஓப்பனிங் சாங் வேற மாதிரி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. துணிவே அப்படிதானங்க இருந்துச்சு. வலிமையை விட துணிவு பக்கா கமர்ஷியலா தான் தோணுது. நீங்க கேக்குதா நான் பேசுறது? மறுபடியும் விட்டு கேக்குதோ? கேக்குது ப்ரோ. இந்த பல்சானுக்கு தானே பதில் சொன்னேன். ஊன்னு சொல்லு இல்லைன்னா ஊன்னு சொல்லு இல்லைன்னா ஊன்னு சொல்லு. ஏதாவது okay ஆட்டு bro, ஏதாவது ஒரு okay, பக்கம் ஆட்டு. okay. எதையாவது ஒரு பக்கம். நான் வேற வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது பேசுறது எனக்கு தெரியல. அந்த மறுபடியும் கட் ஆயிருச்சேன்னு வண்டி நிறுத்தி எடுத்து வேற பாக்குறேன் அந்த 2 தடவை. கமல் ஏதோ கேட்க வந்தீங்க. இல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அததான். இல்ல பராசக்தி ஈவெண்ட் முடிஞ்சிருச்சா? இன்னும் போய்கிட்டு இருக்கா? போய்கிட்டு தான் இருக்கு. ஜெயம் ரவி பேசிட்டு இருந்தாரு கடைசியா. அப்பதான் இது ஒண்ணு சிவகார்த்திகேயன் பேசுற கிளிப்பு மட்டும் ஒண்ணு பார்த்தேன். இந்த ஜெயம் ரவி என்ன இதாக பேசிய ஜெயம் ரவி உம்முன்னு இருந்த சிவகார்த்திகேயன் காமெடியா. இன்னைக்கு ஏதோ ஒரு மலையாள படம் வந்திருக்கு, அதுல நிறைய விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கா? ஆமா, அததான் இப்ப நான் கேட்கலான்னு வந்தேன். விஜய் ரெஃபரன்ஸ்ல தான் படமே இருக்கான். விஜயோட தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். நாரடி வேற ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. மோகன்லாலும் அவர் ஆடிக்கிட்டு இருக்காங்க நாரடி பாட்டை. அதே மாதிரி அவரோட மோகன்லால் நடுவுல எல்லாத்தோட ஃபேவரட் ஸ்டெப் அந்த இதாச்சுல்ல அந்த ஒயிட் கலர். மோகன்லால் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு. மோகன்லால் வந்து கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோ. அதே மாதிரி இன்னொரு 15 நிமிஷம் ஹீரோ யாரோ ஒருத்தர் பண்ணிருந்தாங்க, அதை யாரும் தெரியல. என்ன இல்ல ப்ரோ, கிளைமேக்ஸ்ல வந்து தமிழ் ஹீரோ யாரோ ஒருத்தர் பண்ணிருக்காரு, லீடிங் தமிழ் ஆக்டர் ஒருத்தர் பண்ணிருக்காரு. அது யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி. அந்த பாபால கடைசியில வர்றது யாரு பிரகாஷ் ப்ரோ? யார் அந்த தமிழ் ஆக்டரா? நான் சொல்ல ஸ்பாயிலர் ஆகிறாரா இப்ப? சும்மா சொல்லுங்க. யாரும் போய் பார்க்க போறது இல்லைங்க. காலைல ஒண்ணு இல்ல, நான் படம் பார்க்கல. ஆனா யாரு கிறிஸ்டோபர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுலயே கொஞ்சம் தலைவரேன்னு போட்டிருந்தாரு. தலைவர் விஜய் சூர்யாவை தானே இருக்கும். அப்படியா? ஓகே ஓகே. இதுக்கு மேல என்ன ட்ரெண்ட் படம் பார்த்துருக்காரு. நான் படம் பார்க்கல. ஜிபி முத்துக்கு போயிருவோம். ஓஹோ அப்படி, சரி ரைட்டு. அவர் தான் வந்து உனக்கு பார்ட் 2 லீடு கொடுக்க போறாருல, அதான் பாருங்க இது. சரி சரியா, ஓகே. அவரத்தான் இருக்கும், வேற என்ன. அதே மாதிரி பாபா அந்த படம் பேர பாபா என்ன அது படம் பேரு?
பயம் அது ஏதோ இது போட்டது. ஏதோ ஒண்ணு. இந்த ஆனா RRR வந்து மாதிரி. என்ன சொன்னாங்கன்னா, இந்த தெலுங்குல வந்து ஓஜின்னு ஒரு படம் வந்துச்சு, தமிழ்ல குட் பை டாக்லின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, என்னன்னா வந்து ஜஸ்ட் ஃபேன்ஸுக்காகன்னு. அது மாதிரி திலீப் வச்சு அவரோட நாஸ்டாலஜி, அவரோட ஃபேன்ஸுக்கு இந்த இது எல்லாம் கலந்து ஒரு ஒரு நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படிங்கிற மாதிரியான படமா. மோகன்லால் கெஸ்டோட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காருல்ல, நல்லா ஒரு முரட்டு பண்ணா ரெண்டு பண்ணியிருக்காங்களாம். அது போக விஜய் ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கான் படத்துல. 3 ரசிகர்களுக்கும் ஒரு ட்ரீட்டு. திலீப் அவருடைய ரசிகர்களுக்கும், மோகன்லால் அவருடைய இந்த பழைய அதாவது பழைய வைபா பண்ணுவார்ல மாதிரி ஜாலியா, அந்த மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கிறாராம். விஜய் ரசிகர்கள் கேரளா ஜாஸ்தியா இருப்பாங்களா, இந்த 3 பேத்துக்கு முன்னாடி ட்ரீட் இந்த படம் அப்படின்னாங்க. மற்றபடி நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அவங்க போஸ்டர்லயே போட்டாங்க. நோ லாஜிக் ஒன்லி மேட்னஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி மேட்னஸா அதிகமா ஒரு ஜாலியா எதையுமே பார்க்காம நீங்க பாட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த படம் பார்க்குற ஐடியா இல்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே துரந்தர் சொல்லி அதுவே பார்க்க முடியாம, இன்னைக்கு தான் பார்க்கணும்னு நினைச்சேன் துரந்தர், அதுவே பார்க்க முடியாம போயிடுச்சு. நாளைக்கு காலையில அவதார் 2 தேட்டருக்கு போறேன். அவதார் 3 அது ஃபயர் அண்ட் ஆஷ் அவதார் 3 அது தேட்டருக்கு போறேன் 10 மணிக்கு. அது முடிச்சுட்டு கும்புசிவி பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் துரந்தர் ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் துரந்தரை பார்ப்போம், அதுக்கப்புறம் சனிக்கிழமை கும்புசிவி பார்த்துக்கலாம், இல்ல நாளைக்கு நைட் ஷோ கும்புசிவி பார்த்துக்கலாம் மைண்ட் செட் மாறி. அப்ப நாளைக்கு ஃபுல் டே உங்களுக்கு இதுலயே போயிருமே. ஆமா, இது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், அது ஒரு 3.5 மணி நேரம். ஸ்பெஷல் வேணா காலைல 10 மணிக்கே ஷோ போட்டனால 2 படம் பார்க்குற ஐடியா. ஒரு இல்ல 11 மணிக்கு இப்படிதான் கண்டிப்பா ஒரு படத்துல வந்துருவேன். 10 மணிக்கே அவதார் போடுறான், அதனால பரவாயில்லப்பா 10 மணிக்கே போறான். 2 மணிக்கு முடிஞ்சு 2:30 மணிக்கு ஒரு படம் பார்த்தா சாயங்காலம் 5:30 மணிக்கு முடிஞ்சிடும். 5:30 6 மணி அப்படி 6 மணிக்கு வந்தா வீட்டுக்கு நம்ம பாட்டுக்கு ஆஃபீஸ் போன மாதிரி, கல்யாண பரிசு தங்கவேலு மாதிரி நேரா பார்க்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு வர மாதிரி நம்ம தேட்டருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க பிரதர். ப்ரோ என்ன ஒரு 64 பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை. ஆனா ஒரு தகவல் சொல்றேன்னா, அடுத்த வாரம் நான் வந்து அவங்க அபிஷியலா சொல்றாங்க இல்லையோ, நமக்கு தெரிஞ்ச சில தகவல் அடுத்த வாரம் சொல்றேன். ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இல்லை எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் மாதிரி ஏதாவது ஒரு தகவல் அடுத்த வாரம் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், அது உறுதிப்படுத்தப்படலை இன்னும். உறுதிப்பட்டுச்சுன்னா ஏதாவது உறுதிப்படுத்தப்படுறதா எப்படின்னா, அன்அபிஷியலா நமக்கு வந்து ஒரு தகவல் சொல்றவர் 100% உறுதினு ஒரு தகவல் சொல்லுவார். அந்த 100% சொன்னா நான் ஸ்பேஸ்ல சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவர் ஒரு 2-3 நாள் சொல்றேன்னாரு, அவர் சொல்லிட்டாருன்னு நான் அடுத்த வாரத்துல ஒரு எப்படி சொல்றது, இந்த இயர் எண்ட் ஸ்பெஷலாவோ இல்ல நியூ இயர் ஸ்பெஷலாவோ அப்படி அடுத்த வாரத்துல ஏதாவது ஒன்று பார்த்து அவங்களே அப்டேட் சொல்லலைன்னா கூட நம்ம ஒரு ஸ்பெஷலா ஏதாவது சொல்லலாம். சரி பிரகாஷ் ப்ரோ, நான் அப்பல கேட்டிருந்தேன்ல, இப்ப இன்னைக்கு காலையில அந்த இன்டர்வியூல இவரோட அதரோட கேரக்டர் என்ன, அவரோட குறிக்கோள், இந்த மாதிரி 4 பேர்த்தோட மெயின் கேரக்டர் அவங்களோட கேரக்டர் தேவையில்லை இவ்வளவு சொல்ல தேவையில்லை. நீங்க கேட்க சொல்லும் போதே கேட்டேன், அவ்வளவும் இப்பயே சொல்லணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் முன்கூட்டியே ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை ட்ரெய்லர்லயோ டீசர்லயோ ரிவீல் பண்ணிட்டு அது மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். ஓ இப்படியா, ஓ அப்படியா. இப்ப உதாரணமா நான் சொல்லணும்னா, இந்த பாட்டுல ஸ்டீலில ஜோடின்னு சொல்லி நம்ம பார்த்து சாக்கணும்ல, அடப்பாவிகளை இவ்வளவு நாள் நம்ம அதர்வாக்குள்ள ஜோடி நினைச்சோம், இப்ப என்ன சிவகார்த்திகேயன் ஜோடியா அப்படின்னு நமக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி டீசர்லயோ ட்ரெய்லர்லயோ அப்படி நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதா இருந்திருக்கும். பேட்டிகள்ல இவ்வளவு தூரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க வந்து சுதாகங்கிற ஸ்டோரி போட்டிருக்கும் இதான் பண்ணாங்க. சூரிய ரிப்போர்ட்டருக்கு முன்கூட்டியே படத்துல எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. டோட்டலா எல்லாமே பிளாட்டே ரிவீல் பண்ணிட்டாங்க சூரிய ரிப்போர்ட்டருக்கு பேட்டியில. அதே மாதிரி இதையும் பண்றாங்க, அவங்க ரெகுலர் ஃபார்மெட்டாக வச்சுட்டாங்க போல இருக்கு. பட் டேரக்டருக்கு தெரியும்ல எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு தெரியும். அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னா அப்ப இதெல்லாம் வந்து முன்கூட்டியே இதெல்லாம் ஆடியன்ஸ் கன்வே பண்ணணும். ஹெச்வினோத் ஒரு திங்க் பண்ணுவார் எப்படின்னா, ஹெச்வினோத் படத்தை நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல போறோங்கிறத முன்கூட்டியே நிர்ணயிச்சிருவாரு. அதைத்தான் நம்ம காட்டணும், அதுக்கு மேல நம்ம காட்டக்கூடாது, அதுக்கு மறைச்சு காட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு ஹெச்வினோத். அதே மாதிரி சுதாகர் நினைக்கிறாங்க போல இருக்கு. தெளிவா பேட்டிகள் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்திடுவோம், இது இன்னாருக்கு இன்னார் கேரக்டர், இதுதான் ஃபாலோ பண்ண போற படம், இது இதுக்கேற்ற மாதிரி தயாராகிவாங்க, நீங்க எதுவும் தனியா கற்பனையோட வராதிங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க போல இருக்கு. ஃபைனலி பரணி இஸ் பேக். சொல்லுங்க பரணி, உங்களுக்கு ஜனநாயகன் பாடல் எப்படி இருந்தது, பராசக்தி ஈவெண்ட் எப்படி இருந்தது, பராசக்தி குறித்து சிவகார்த்திகேயன் மற்றும் சுதாகங்கரா பேச்சு, முக்கியமாக சுதாகங்கராவின் பேட்டியில் அவங்க கொடுத்த விளக்கத்தில் அவங்க கொடுத்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது, எவ்வாறு இருந்தது அப்படின்னு அஜித் பல்தான் கேட்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ, சுதா கொங்கரா இல்ல, சுதா அக்கா. நான் கூட பயந்துட்டு பேரை தப்பா சொல்லிட்டாங்க. சுதா அக்கா இல்லைங்க, உண்மையான சுதா கொங்கரா இல்ல போல இருக்கு, வேற ஏதாவது வார்த்தை சொல்லுவார் போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, யாரு பேசுறா இப்ப? யாரும் பேசவில்லை.
ஏன் பேச மாட்டாங்க பரணி? இல்ல எல்லாரும் பரணி என்ன பிரகாஷ் அண்ணன் துரந்தர் தயவு செஞ்சு மிஸ் பண்றாதீங்க தேட்டர்ல. நாளைக்கு நிறைய காரணம் சொல்லக்கூடாதுன்னு நீங்க பாத்துருந்தோம் எப்படியாது. ரெண்டு பேருமே இல்லையா? வந்தான் கேக்குதா பேசுறது? பரணி யாராவது பேசுனாங்களா இல்ல யாரும் கேட்கலையா? இல்ல எனக்கு கேட்கலையா? இல்ல ப்ரோ, எல்லாரும் ஸ்பீக்கர்ல இருந்து லிசனருக்கு மூவ் ஆயிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காவே அப்ப மூவ் பக் ஆயிடுச்சு. இல்ல பக் போல இருக்கு. எனக்கு என்னையே தூக்கிருச்சீங்க உண்மையாலுமே சொல்றேன். நான் வெளியே போயிட்டு இப்ப திரும்ப உள்ள வரேன். மாவீரன் எனக்கு ப்ரோ, தான் கமல் பிரச்சனை ப்ரோ நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் கீழே போயிட்டாங்க, கை இல்ல காட்டிட்டு எனக்கு இருக்காரு. நான் தான் பிரச்சனை நினைச்சுக்கிட்டேன். என்ன வெளியே தூக்கி போட்டுருச்சு. என்னடா அது வெளியே தூக்கிட்டு நமக்கு பேச காணா அப்படின்னு பாக்குறேன். தலைவா எனக்கும் அதே தான் தலைவா. ஆளை உள்ள கொடுத்துட்டீங்க, வந்த மொத்தமா உடனே பக் ஆயிடுச்சு. வெளியில தூக்கி போட்டுருச்சு. உள்ள வந்தோடனே நான் சரி என்னடா எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நமக்கு தான் எதுவும் கேட்க மாட்டேதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மாவீரன் ப்ரோ ஏதாவது ஒரு கீழே கை இல்ல காட்டிட்டு ஏதாவது ஒரு இருக்காரு. வில்லகமான ஐடி உள்ள வந்தா பக் ஆகும். இன்னைக்கு பரணி தானே வந்தா அப்படி எப்படி பக் ஆச்சு? அது நீங்க பரணிட்டு தான் கேட்கணும். பரணி ப்ரோ எந்த கேஸ் எழுதுனாலும் உங்க பேர்லயே எழுதுறாங்களே பரணி ப்ரோ. உள்ள வந்து தீய சக்தி பரணி மேல வந்தோடனே நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லலாம்னு இருந்தேன், பார்த்தா எல்லாரையுமே அட்டாக் பண்ணிடுச்சு. மாவீரன் ஆனா சரி பரணிக்கு பக்கு போல இருக்கு, பேச முடியல போல இருக்கு, என்னன்னு தெரியல. கீழே கமல் துடிக்கிறார் பாருங்க. கமல் ப்ரோ கை காட்டிட்டு இருக்காரு கீழே. நாளைக்கு அவதார் ரிலீஸ், கேன் யூ ஃபீல் தட்? எனக்கு சுத்தமா அப்படி ஒரு இதே இல்ல அவ்வளவுதான் மாவீரன் ப்ரோ. சுத்தமா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான எந்த எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லை. சரி எனக்கு ஒரு டவுட்டுங்க. அந்த படத்துக்கு நைட்டு 12:01 சென்னையில ஷோ ஓபன் பண்றாங்க, மதுரையில போடுறாங்க, எல்லா ஊர்லயும் போடுறாங்க. இதே மாதிரி அதர் லாங்குவேஜ் எப்பவும் போல போடுறாங்க. நம்ம படங்களுக்கு பர்மிஷன் காலைல 6 மணிக்கு நான் கேட்கறேன், 7 மணிக்கு கேட்கறேன், அது தர மாட்டாங்க. நீங்க அதுதான் அதான் தமிழ் தலைவா, படம். அதுதான் எனக்கும் புரியல. அவதாருக்கு எனக்கு யாரும் பாலாபிஷேகம் பண்ண போறது இல்ல ப்ரோ. 4 மணிக்கு 2 மணிக்கு அது போய் பாலாபிஷேகம் பண்ண போறது இல்ல. ரைட்டு, நான் 1 மணி ஷோ கேட்கல, 4 மணி ஷோ கேட்கல. நான் சொல்றது என்ன, 7 மணிக்கு ஷோ போடலாம்ல. இந்த 9 மணிக்கு ஷோ போடுறாங்கல்ல, 9 மணிக்கு பர்மிஷன் கொடுத்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன ரீசன் தான். 9 மணிக்கு ஷோனா 8, 8:15, 8:30 மணிக்கெல்லாம் வந்து தேட்டர் வாசல் பையன் மோளம் அடிப்பாங்க, பாலாபிஷேகம் பண்றது எல்லாம் பண்ணுவாங்க. அப்பதானே ஸ்கூலுக்கு போறது வேலைக்கு போறதெல்லாம் பாதிக்கப்படுது. 7 மணிக்கு போட்டா காலைல 6:30 மணிக்கு 6 to 6:30 மணி நீங்க செலிப்ரேஷன் பண்ணா யாருக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? நைட்டு 1 மணிக்குன்னா நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியல, ரைட்டு ஓகே. போக வர ரிட்டர்ன் வரப்ப கஷ்டம், போகலாம் வரலாம். இந்த காலைல 6, 6:30, 7, இந்த 7 மணிக்கு ஷோ கொடுத்தா அந்த 6 to 7 செலிப்ரேஷன் வந்து 7 மணிக்கு படம் பார்த்துட்டு போவாங்கல்ல. தேட்டருக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா அந்த 8:30 மணி 9 மணிக்கு ரோடு காலியா இருக்கும்ல. அப்ப எல்லாம் வேலைக்கு போவாங்க, படத்துக்கு போவாங்க, இல்ல ஸ்கூலுக்கு போவாங்க, எல்லாமே இப்ப நடக்கும்ல. ஏன் அதை பண்ண மாட்டாங்க? தமிழ் படங்களுக்குன்னா பண்றாங்க, மத்த லாங்குவேஜ் படம் 12 நைட்டு 12:01 அவதாருக்கு போடுறாங்க. உங்களுக்கு தலைவா தெரியுது ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆனா தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே. ஃபர்ஸ்ட் 11:55 போட்டிருந்தாங்க ப்ரோ. 18ஆம் தேதி நைட்டு 11:55 PM கேட்டா ஸ்பெஷல் ப்ரீமியர்ன்ற பேர்ல. அப்புறம் இப்பதான் மாத்தி இதுக்கு இந்த 12:01 மாத்திருக்காங்க. அவதாருக்கு இன்ஸ்பிளக் கரெக்டா போட்டிருந்தாரு மாவீரன் ப்ரோ. PS1 PS2 கம்பேர் பண்ணி அந்த அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்ப அவதார் வே ஆஃப் வாட்டருக்கும் ஃபயர் அண்ட் ஆஷ். ஆனா கமல் ப்ரோ உண்மையாலுமே எனக்கு வே ஆஃப் வாட்டர்லாம் வர்ற அந்த வீக்கே வந்து செம எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. எப்போ அந்த படம் வரும் என்ன ஏதுங்கிற ஒரு ஹைப். இன்னொன்னு எங்க ஊர்ல வந்து டிக்கெட் ரேட் வந்து என் கேமுக்கு கூட 150 தான் வச்சிருந்தாங்க, இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா அவதார் வே ஆஃப் வாட்டருக்கு ஸ்டார்டிங் ரேட்டே 200 வச்சாங்க. ஆனா இப்போ ஃபயர் அண்ட் ஆஷ்க்கு நார்மல் ரேட் 150 தான் வச்சிருக்காங்க. அவதார் வே ஆஃப் வாட்டர் சரியான புக்கிங் வேற ப்ரோ, மொரட்டு புக்கிங் வேற. ஞாபகம் இருக்கு அந்த டைம்ல பெரிய ஸ்கிரீன்லாம் டிக்கெட்டே கிடைக்காம ஆமா இருந்துச்சு. ஆமா, மெயின் ஸ்கிரீன்ல எல்லாம் டிக்கெட் ரேட் அதிகமா வச்சாங்க, டிக்கெட் இதுவும் புக்கிங்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்ப நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, எனக்கு இன்னைக்கு அதுக்கான எந்த ஒரு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஒரு ஃபீல் எதுவுமே இல்லை. நாளைக்கு ஒரு படம் வருது, அது ஒரு இங்கிலீஷ் படம் பெரிய படங்கிற அந்த ஒரு மீட்டர்ல மட்டும்தான் எனக்கு ஹைப் இருக்கே தவிர அந்த ஒரு டூக்கு இருந்த அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. அண்ட் இந்த படம் நான் வே ஆஃப் வாட்டர்லாம் ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டேன். இது வந்து மோஸ்ட்லி சண்டே அந்த மாதிரி தான் போனேன். இப்படி இருக்கிறது நல்லதுதான். வே ஆஃப் வாட்டர் அதனாலதான் நம்ம ரொம்ப இதாயிட்டோம். இப்படி இருக்கிறது அது. அப்ப அவர் எது காமிச்சாலும் நம்ம கொஞ்சம் இதாயிரும்.
எனக்கும் வே ஆஃப் வாட்டர்லாம் பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த படம் வந்து தியேட்டர்ல நாளைக்கு பார்க்க தான் போறேன். நாளைக்கோ இல்லை நாளைக்கோ பார்க்க தான் போறேன். ஆனா எக்ஸைட்மெண்ட் ஒரு மாதிரி ஜேம்ஸ் கேமரன் தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டான்னு தோணுது. 4ம் 5ம் வராதுன்னு இப்ப சொல்லியிருக்க தேவையில்ல. அதை அவசரப்பட்டு சொல்லி அது 10 வருஷமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி அப்ப அங்கேயே பத்தாவதுக்கு இந்த ரோட்டன் டபேட்டர்ஸ் இந்த ஏர்லி ரிவ்யூலாம் ரொம்ப மிக்சடா வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் ட்ரைலருமே ஓகே ஸ்பீட தான் கொடுத்துச்சு. சரி இதுலயாவது வார் சீக்வன்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. ட்ரைலர் பிஃபோர் ட்ரைலர் ஒரு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ட்ரைலர் ஒன்றும் பெருசா என்ன ரியா பாட்டரே திரும்ப எடுத்து வச்ச மாதிரி இருக்குன்னு தான் நிறைய இடத்துல ஃபீல் ஆச்சு. ஷார்ட்டா 2-3 ஆனா பாட்டு இப்போ இந்த பாட்டு ஓடலைன்னா தானே அடுத்த 2 பாட்டு நான் எடுக்க மாட்டேன்ற மாதிரி சொன்னாரு. இல்ல ஜென்ரலாவே எடுக்க மாட்டேன்ட்டாரு. இல்ல ஜென்ரலாவே எடுக்க மாட்டேன்ட்டார். மொத்தமா எடுக்க இதோட மாட்டேன். அவதார் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் இனி பண்ண மாட்டேன் சார், இது பண்ண எடுக்க அவர் மாட்டேன். எடுத்தாலுமே இனிமேல் இதை வச்சு இவங்களாம் வச்சு எடுக்க மாட்டேன். இந்த வேர்ல்டு வந்து இதோட முடியுது. இந்த தேர்ட் பார்ட்டோட இந்த வேர்ல்டு முடியுது. அந்த கேரக்டர்ஸ் வந்து இனி கண்டினியூ ஆக மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா தான் நேத்திரி எல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்த எல்லாரும் இல்ல இறந்துருவாரு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வேற என்னன்னு தெரியல. அண்ட் இன்னொன்னு, எனக்கு வே ஆஃப் வாட்டர் வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டே பாக்குறதுக்கு புக் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் டே வந்து நான் அவதார் 1 எல்லாம் ரீவாட்ச் எல்லாம் உட்காந்து போட்டுருந்தேன். இப்போ எனக்கு இந்த தேர்ட் பார்ட் பார்க்க போறேன். எனக்கு அந்த 1 and 2 ரீவாட்ச் பண்ணணும்னு கூட தோணல. சரி தேர்ட் பார்ட் பார்க்கலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கு. வேற ஏதாவது ஒரு பண்ணட்டும். இதை விட்டுட்டு ஜேம்ஸ் கேமரன் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான திறமைசாலி அவதாரையே பிடிச்சி அந்த இதுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்காம வேற எதையாவது பண்ணட்டும் புதுசா. ஆனா அது எத்தனை வெற்றி போய் விடுதலைக்குள்ள மாட்டினார்ல 8-6 வருஷம் வெற்றி போய் தேவையில்லாம சின்ன படம் பண்ண போய் அப்படிதான் விரும்பி மாட்டிக்கிட்டாரு. வெளியே வரட்டும், அடுத்ததா வேற ஏதாவது பண்ணட்டும். இந்தியால எனக்கு வந்து ரைட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்தா நான் நாலன் சைடு தான் நிற்கணும். ஆனா எனக்கு வந்து இந்தியால எப்பவுமே சோசியல் மீடியால அடிச்சுக்குவாங்க நாலனா கேமரான்னு. நான் வந்து கேமரான் சைடு தான். பிரம்மாண்ட வந்து அவரு பயங்கரமா எழுதுறாரு. ஆனா அந்த பிரம்மாண்ட வந்து அந்த எழுத்தை மறைச்சிருது. அதை ஹைலைட் பண்ணுமா நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. டெர்மினேட்டரே அது பயங்கரமான ஐடியாவாவே. ஆனா அதுல உள்ள அந்த ரோபோட்டு அந்த பிரம்மாண்டங்கிறதா அந்த கதை யாருக்கும் அந்த கதை அந்த இடத்துல ஹைலைட் ஆக மாட்டேது. அவதாருமே அப்படிதான். சிம்பிள் கதைன்னு சொல்றாங்க. அவதார் ஒன்லாம் அது வேற மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. அது மனுஷன் டெக்னாலஜி வளர வளர உலகத்தையே அழிச்சிட்டு இங்க வாழ தகுதி இல்லாத இடமா பூமியை மாத்திட்டான். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எங்கேயோ 2250 நடக்கிற மாதிரி கதை. பாண்டவரான்னு இன்னொரு உலகத்துக்கு போறான். அங்கேயும் போய் அவன் வேலையை காட்டுறான்ற மாதிரி ஆரம்பிக்கும் கதையே. அவதார் 1ல ஃபர்ஸ்ட் பேண்டாவை கட்டி அப்புறம் அந்த வேலை செய்யற இடத்த காட்டுவாங்க. அந்த ஜென்ரல் வேலை செய்யற இடத்த அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த அந்த டைம்ல என்னென்னவோ கட்டுறானுங்க. அப்படி இருக்கும் அவதார்ல. இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது அந்த அவதார். வாட்டரே வந்து அஸ் அ பிலிமா பார்க்கும்போது அது வந்து எனக்கு ஒரு மிட் படம் தான். ஆனா வந்து அதோட அந்த ஒரு விஷுவல்ஸ், அதுக்கு அவர் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் அதுக்காக மட்டுமே தான் அந்த படம் ஓடிச்சுங்கிறது தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல வந்து அதை மாத்துவாரு, கொஞ்சம் கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருப்பாருன்னு நம்புறேன். பார்த்தாதான் தெரியும். கமல் ப்ரோ நியூஸ் பாத்தீங்களா? தினத்தந்தியில வந்து போட்டிருந்துச்சு, வாவாதியார் டீம் மறுபடியும் கோர்ட்ல இது பண்ணிருந்தாங்கல்ல. அவங்களும் நேத்து வந்துச்சு. இல்ல அது என்னன்னா, அது இது வந்துருச்சு, தீர்ப்பு வந்துருச்சு. ஹைகோர்ட்டோட ஆர்டர்ல நாங்க தலையிட மாட்டோம், நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னுட்டாங்க அந்த கோர்ட்ல. ஓகே, அபிஷியலா அந்த படம் துருவ நட்சத்திரம் லிஸ்ட்ல ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. பரணி ப்ரோ இந்த பொங்கலுக்கெல்லாம் பார்ட்டியோ துருவ நட்சத்திரமோ கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த விஷால் படத்தை பண்ணது போல. அதுவே கடைசி நேரத்துல தானே முடிவு பண்ணாங்க. திடீர்னு படமுமே வந்து சண்டே தான் ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்குமே அந்த படம் வர்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல. டக்கு டக்குன்னு தெரிஞ்சிச்சு, டக்கு டக்குன்னு ப்ரீமியர் போட்டாங்க, டக்கு டக்குன்னு பாசிட்டிவ் பரவுச்சு.
நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த படம் வர்றேன்னா அந்த பொங்கல் எப்படி இருந்திருக்கும்னு. வணங்கான் வின்னர் ஆயிட்டு. வணங்க. யாராவது பேசுறீங்களா? எனக்கு தான் கேட்கல. யாரும் யாரும் கேப் பேசல கேப் யாரும் பேச. கமல் ஏதோ வணங்க அப்படின்னு வருவாரு. சரி கட்டாயிருச்சு கூட. வணங்கான் வின்னர் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. வணங்கான் வின்னர் ஆயிருமா அந்த ஷாக். பிரகாஷ் ப்ரோ, சர்தார் 2 பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா? அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன மாதிரி இருக்கு? வாவாதியார் ரிலீஸ் கன்ஃபர்மேஷன் இந்த மாசத்துக்குள்ள வரல அப்படின்னா சர்தார் 2 ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அவங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இது எதுவும் இந்த டிசம்பருக்குள்ள இவங்க அப்டேட் விடலை அப்படின்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து சர்தார் 2க்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அநேகமா அதோட பெரிய பிரச்சனை என்னன்னா, சர்தார் 2லயும் ஒரு பிரச்சனை என்னன்னா சேட்டலைட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் போகல. டிஜிட்டல் போனா தான் அவங்களுக்கு வந்து எல்லா இருந்தாலும் வரும். ஏன்னா அவங்க தாங்க படத்தோட ரிலீஸ் டேட்டையே லாக் பண்றாங்க. பெரிய ஹீரோக்களுக்கே தமிழ் சினிமால பெரிய ஹீரோ அப்படி யாரை கனெக்ட் பண்ணாலும் அவங்க தான் வந்து இப்போ அந்த பெரிய ஹீரோக்கள் படம் ரிலீஸ் டேட்டே அவங்க தான் லாக் பண்றாங்க. அதனால இப்போ வேற வழியே இல்லை. டிஜிட்டல்ல வித்ததுக்கு அப்புறம் அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் போட்டுருவாங்க. இப்போ இந்த கார்த்தி வெயிட் பண்ணுறதுன்னா வாவதியா ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவசரப்படாம சர்தார் 2 இறக்கலாம்னு பார்த்தா அப்படி இப்போ வேற வழி இல்லை. சர்தார் 2 எவ்வளவு வேகமா மூச்சை போட முடியுமோ மூச்சை போட்டு அதை இறக்குவாங்க. ஆனா இவங்க எடுத்திருக்கிற பட்ஜெட்டுக்கு இவங்க அந்த மெயின் அந்த 3 அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் அப்புறம் ZEE5 மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த 3 பேர் மட்டும் தான். அதுல நீங்க வந்து நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து பெரிய தொகை வாங்க முடியும். நெட்ஃபிளிக்ஸ் வந்து சிம்பிளா சொல்றாங்க, 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, நெட்ஃபிளிக்ஸ் 75 ரூபா தருவான். அதே 100 ரூபாய்க்கு நீங்க கேட்டீங்கன்னா அமேசான் 50 ரூபா தரேம்மா. நீங்க 100 ரூபாய் கேட்டா ZEE5 25 ரூபா தரேம்மா. மத்த எல்லாமே அதுக்கு கீழே தான். ஹாட்ஸ்டார் 10 ரூபா. மத்த அதுக்கு கீழே ஃப்ரீயா கொடுத்து வேணா வந்து இந்த கமிஷன் பேசிஸ் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் சொல்லி அமேசான் பிரேமே வருவான். கமிஷன் பேசிஸ்ல போட்டுக்கலாம். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். சரி பரணி, இப்ப பேசுறீங்களா? கேக்குதா? பேசுறீங்களா? கேக்குதுண்ணா, நான் வரேன், ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஆனா பிரகாஷ் ப்ரோ, இப்ப பராசக்தி வந்து ZEE5 பெரிய அமௌண்ட்டுக்கு தானே வாங்கியிருக்காங்க. 52 crores என்னமோன்னு சொன்னாங்க. அதாங்க நீங்க நெட்ஃபிளிக்ஸ் போயிருந்தா 75 கோடி போயிருக்கும். 75 கோடி 80 கோடி வாங்கியிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நீங்க நான் சொன்ன நம்பரே மேட்ச் ஆகுதுப்பாங்க. நான் சொன்ன தொகையோட அந்த பெர்சன்டேஜோட மேட்ச் ஆகும். நீங்க வந்து 75ல இருந்து 80 ரூபா வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் தருவான். நீங்க ஈவெண்ட்டே போனீங்கன்னா 50 ரூபா 52 அப்படி அவ்வளவுதான். ZEE5 தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு அதிகமா கொடுத்துருக்கான் ZEE5. மற்றபடி நீ ZEE5ல போனா 25 ரூபா 30 ரூபா தான் முடிஞ்சிடும். இந்த படத்துக்கு தான் அதிகமா 52 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கான். சேட்டலைட் அவன்கிட்ட கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுத்துருப்பான். ஆனா வந்து டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிற எல்லா படமுமே வந்து கலைஞர்கிட்ட தான் போகும். இட்லி கடை போயிருச்சு, இது போயிடும். அந்த இன்னொரு படம் அதர்வா படம் ஹீரோ படம் அது இதே முரளி போயிடும். எது தயாரிச்சோ அந்த படத்தை போயிடும். ஏன்னா அவங்க தயாரிக்கிறது வந்து ரெஜின் தயாரிக்கிறாங்க. இதே முரளியா எனக்கு தெரிஞ்சு அது அடுத்த வருஷம் ஜூனுக்கு மேல போயிடும். ஆனா பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்றாங்களே ப்ரோ. வாய்ப்பு ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்ப பராசக்தி எடுத்துக்கலாம். பராசக்தி ஜனவரி மாசம் அந்த டான் பிக்சர்ஸ் முழுக்க முழுக்க அதுலதான் கவனம் செலுத்துவாங்க. அடுத்த மாசமே அடுத்த படத்தை இறக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் டேரக்டரா அறிமுகமாற படம்னால அதுக்கு ஒரு கேப் விட்டு நல்லா ப்ரொமோஷன் பண்ணி 2 மாசம் 3 மாசம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி தான் இறக்குவாங்க. எல்லாம் கணக்கு பண்ணா எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு பண்ணிக்கலாம்னு ஐடியால இருப்பாங்க. அவ்வளவுதான். அந்த படத்துல யாரோ பெரிய ஸ்டார் வேற கேமியோ பண்றாங்களாம். அது இன்னும் நடிக்கிற ஆரம்பிக்கல, ஜஸ்ட் பேசிட்டு இருக்காங்கன்னு முடிவு பண்ணலாம். அவங்களோட பேனர்ல பண்ண ஹீரோவே அதுல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பேனர்ல ஏங்க 3 படம் தானே ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, 3 படம் தான் எடுத்துட்டு இருக்காங்க. வேற என்ன படம் எடுக்கிறாங்க? இல்ல தனுஷ் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. யாரு? தனுஷ், இன்னொரு யாராவது எஸ்கே. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி பண்ணுவாரு. சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ண மாட்டாரு, தனுஷ் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா தனுஷ் பண்ண மாட்டாரு. சிவகார்த்திகேயன் பண்றாரு இல்லையா, கண்டிப்பா தனுஷ் பண்ண மாட்டாரு. பண்ணா ஜெயம் ரவி பண்ணுவாரு. இந்த சிறை படத்துக்கு பிரீமியர் இருக்குமா பிரகாஷ் ப்ரோ ரிலீஸுக்கு முன்னாடி?
இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும். இந்த படத்துக்கு பெரிய பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த நாள் நெருங்கட்டும், 25ஆம் தேதி தானே படம் ரிலீஸ், இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ஓடிட்டோம். இன்னைக்கு வாசு அது தேட்டரோட அந்த ஓனர் வந்து அந்த சிறைப்படத்துக்கு ட்வீட் போட்டிருந்தாரு, பயங்கரமா இருக்கு, நல்லா இந்த வருஷத்தோட ஒரு பெரிய ஹிட் ஆகுங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. இல்ல, அது வந்து செலிபிரிட்டி பிரீமியர் போட்டிருப்பாங்க, ப்ரெஸ்ஸுக்கு மீடியாக்கா இன்னும் போடல. அது இந்த வாரம் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த செவ்வாய்க்கிழமை இல்ல திங்கட்கிழமை போட்டுருவாங்க, கொஞ்சம் ஏர்லியராகவே போட்டுருவாங்க. அது இல்லாம அந்த படத்துக்கு இப்போ ஸ்பெஷலா இருக்கா. கார்த்தி இப்போ கொஞ்சம் ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ல கொஞ்சம் சொதப்பிட்டு வர மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா ஜப்பான்ல இருந்து அவர் வந்து நான் வந்து ஸ்கேலா சொல்றேன். அவரு கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்கேல் ஒரு படம், கமர்ஷியலா சின்ன ஸ்கேல் ஒரு படம், அப்படிதான் அவர் வரிசையா எப்பவுமே டவுன்ஃபால்லையும் போகாம பயங்கரமா வராம அது ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணிட்டே வருவாரு. ஜப்பான் வந்து பயங்கரமா டிசாஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு படம், ஒரு அந்த மெய்யழகன் விட்டுட்டு அடுத்து 27வது படமாவது ஒரு சர்தார் மாதிரி ஒரு பெரிய படம் கமர்ஷியலா எடுத்திருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மெய்யழகன் நல்லா இருந்துச்சு, ஆனா அது எவ்வளவுதான் இது பண்ணாலும் பாக்ஸ் ஆபீஸ் வராது. இப்ப இந்த வாவாத்தியாரு ரிலீஸ் ஆகுது, அதாவது கடைக்குட்டி சிங்கம் மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கணுங்கிறீங்களா? அதான் கமர்ஷியலா பாக்ஸ் ஆபீஸ்ல பேசுற மாதிரி. இப்ப கண்டினியூஸா பாருங்க, இந்த வாவாத்தியார் இப்ப ரிலீஸ் ஆனாலுமே அது பெருசாலாம் பண்ணாது. அதுக்கான மேயல்கள் லெவல் அந்த மீட்டர்ல தான் அது பண்ணும். இந்த சர்தார் மாதிரி அடுத்தே பண்ணிருக்கணும். அவர் தொடர்ந்து ரொம்ப சின்ன ஸ்கேல்ல இப்படி பண்ணிட்டு வராருன்னு தோணுது. வாவாத்தியாரே மெய்யழகனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியதுதான். நம்ம அது லேட் ஆனதுனாலதான் மெய்யழகன் முதல் ரிலீஸ் ஆச்சு. அது ஆர்டர் மொத்தத்துல மாதிரி அவருக்கு. மொத்தத்துல இது வந்தா என்ன அது வந்தா என்ன, ரெண்டும் ஒரே ஸ்கேல் படம் தான் நான் சொல்றேன், கமர்ஷியல் மீட்டர்ல சொல்றேன். மெய்யழகனை விட வந்து அதோட கமர்ஷியல் மீட்டர் அதிகம் தான் வாவாத்தியார். இல்ல இல்ல, அது மாவீரன் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வாவாத்தியார் வரல அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து சர்தார் 2, அது மிகப்பெரிய பட்ஜெட், கார்த்தியோட கெரியர்ல அதிக பட்ஜெட். வாவாத்தியார் முடிச்சிட்டாரு, சர்தார் 2 முடிச்சிட்டாரு அப்படின்னா மார்சல் அவருக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான பட்ஜெட் போடுறாங்க. இப்படி பட்ஜெட் பெருசு பெருசா பண்ணிட்டு போறாங்க. அவர் நடுவில் ஒரு சின்ன சின்ன படம் பண்ணுவார்ல, அதை ஏன் மிஸ் பண்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. கரெக்டான கேள்விதான். அவர் அதுக்குதான் இப்ப அடுத்து வந்து ஹிட் 4 பண்றாரு, தெலுங்கு படம் பண்றாரு. அவர் மறுபடியும் முட்டையா கூப்பிட்டு கூட இன்னொரு படம் பண்ணுவார் ப்ரோ நடுவுல. யாருக்கு தெரியல. இல்ல வேணாம் 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 வேணாம், அது முட்டையா கூட்டம் பண்ண வேணாம், யாரும் கூட்டம் பண்ண வேணாம். ஆனா என்னன்னா மாவீரன் சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். என்னன்னா பெரிய படம் பண்ணிட்டு பெரிய படமாவே பண்ணிட்டு போயிடக்கூடாது. அப்பப்ப நீங்க மிக்சரா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா போகும். அதுக்கு தப்பா பண்ணாலும் கரெக்டா பண்ற யாருன்னா விஜய் சேதுபதி. அவரு இந்த விழா அடிச்சு ஹீரோ பண்ணிட்டு என்ன வேணா பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு வேல்யூவே இல்லாம, அதாவது எப்படின்னா அவர் நீங்க எப்படியுமே இடம் போட முடியாதுங்கிற மாதிரி, ஒண்ணு அடிச்சா தூக்கி ஒரே தூக்கம். தலைவன் தலை 100 கோடி அடிச்சிச்சு இல்ல, மகாராஜா 100 கோடி அடிச்சிச்சு. இந்த ஏஸ் ஒரு படம் சரியா போகல. ஆனா ஏஸ் வந்து உண்மையாலே ஓட்டுக்கு நல்ல பேர் வந்துச்சு. எனக்கு ஏஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓட்டில நல்லாதான் இருந்துச்சு படம். தியேட்டர்ல பாக்குறப்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. ஓடிட்டு ரீவாச் பண்ணேன், எனக்கு அப்பயும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் சில படங்கள் ரீவாச் பண்ண மாட்டேன், தியேட்டர்ல பாத்துட்டேன். ஆனா இந்த ஏஸ் படம் பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதுல ஒர்க்காச்சு. எனக்கு அந்த ஹீரோயினுமே அந்த படத்துல, எனக்கு மத்த படத்துல சுகன் சொல்லுவாரு ஐயோ அம்மம்மா, ஆனா அந்த படத்துலதான் அழகா இருப்பாங்க. அந்த படத்துலதாங்க அழகா இருப்பாங்க. மத்த எந்த படத்தையும் எனக்கு வந்து இவர் என்னென்னமோ படம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் 2-3 போஸ்ட், நேத்து கூட ஒரு போஸ்ட் அவங்க சொன்னா சுகன் எனக்கு சொல்லி சிரிப்பு தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா யாரு கேட்டாலும் இதே சொல்றாங்க தலைவனாரு. ஏன்னா அவர் சொல்ற வரைக்குமே நான் பாக்கல, அவங்க இருக்காங்கன்னு தெரியல. நான் துருவ பார்த்தேன், அப்புறம் அந்த இவங்க லோகா ஹீரோயினை பார்த்தேன், இன்னும் 2 பேர்த்து ஹிந்தி ஆக்டர் ஒருத்தவங்களை பார்த்தேன். ஆனா அப்பயுமே எனக்கு இந்த இவங்க தெரியல. எனக்கு சுகன் கவனிக்கலங்க. சுகன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆனா ஆமா இல்ல காந்தார ஹீரோயின் இருக்காங்கல்ல, அப்ப அதுக்கப்புறம் காலத்து திருப்பியும் சரி ரைட்டு. பரணி வந்துட்டாராம். பரணி வந்து பாட்டை பத்தி சொல்லுவாரு, 2 பராசக்தி ஈவெண்ட் பத்தி சொல்றாரு. பரணி சொல்லுங்க. அந்த இந்த படம் இருக்கு, ரெபல் சாப்ல ஒரு சாங் வந்துச்சு, அது பாத்தீங்களா? என்ன படம்? ரெபல் சாப்ல இருக்குல்ல, ராஜா சாப். சாரி, ராஜா சாப். சரி ரைட்டு விடுங்க, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு பாட்டு பிடிக்கல. பாட்டு இவங்க விசுவல்ஸ் ஒரிஜினல் லொகேஷன்ல எடுத்துட்டு இந்த கிரீன் பட்ல எடுத்த மாதிரி உட்காந்து எடிட் பண்றது பிடிக்கல. பிரபாஸோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பிடிக்கல. சரி ரைட்டு. நம்ம இன்னொரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு? ஷாக்கிங், அது பிரபாஸே இல்ல. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஏன் அது டூப், பிரபாஸே இல்ல. சீரியஸாவா கமல் ப்ரோ? அது டூப் பண்ணிருக்காங்க. எனக்கு அனுப்பிச்சிருங்க இல்ல, நான் அந்த பாட்டே கேட்கல, அதனால எனக்கு அது தெரியல. சரி இருங்க, இதுக்காக அந்த ஆங்கிள் அந்த பாட்டை கேட்டு பாக்க. இல்ல, நான் எனக்கு எதுவுமே பிடிக்கல.
என்னன்னா அந்த ரியல் லொகேஷன்ல போய் ஷூட் பண்ணிட்டு அதை போய் இந்த கிரீன் மேட் ப்ளூ மேட்ல வச்சு எடுக்கிற மாதிரி போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நான் நார்மலா சொல்லியிருக்கேன், இந்த நிதி அகர்வாலும் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அதனால எனக்கு அதனாலயும் வேணும் தெரியல, எப்படியோ ஒரு ஒரு எப்படி சொல்றது, பாட்டு தூரமா இருக்கு, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஒரு பாயிண்ட் ஒரு மீம் சொன்னீங்கல்ல, ட்ரெண்ட் ரியல் ஆயிட்டு ப்ரோ. லொகேஷன்ல எடுத்துட்டு அதை வந்து கிரீன் மேட் மாதிரி பண்ணுவாங்கன்னு. இதை கரெக்டா பண்ற ஒரே டாக்டர் அனில் ரவிப்புடி தான். அவரோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லொகேஷன்ல சில சீன்ஸ் எடுத்துட்டு போறாரு, ஆனா அதெல்லாம் பார்க்க அந்த சில்லி ஸ்லாப் ஸ்டிக்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பட் இவங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அப்ப அனில் ரவி இப்படிதான் வின்னர் ஆக போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. தெலுங்குல கேட்கும்போது நல்லா இருந்துச்சு, தமிழ்ல ஒரு வாட்டி கேட்டு பார்த்தா கேட்கவே முடியல. தெலுங்கு நல்லா இருந்துச்சு, பட் எனக்கு அதே எல்லாருமே ஒரிஜினல் லொகேஷன்ங்கிறாங்க. எனக்கு அதில் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பல்தான் போய் ஷூட்டிங் எடுத்தாங்க பல்தான். என்ன பல்தான் நீங்க? ஐயோ சத்தியமா அது கிரீன் மேட்ல எடுத்த மாதிரி தான் இருக்கு, ஒரு லொகேஷன் கூட ஒரிஜினலா இல்லையா? கூட நடிச்ச பாவத்துக்கு நிதி அகர்வால ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நேத்து அவங்கதான் பாவம். அந்த அம்மா போயிட்டு ட்வீட்டே போட்டுருச்சு, அந்த ப்ரொடக்ஷன் அந்த சாரி அந்த இவங்க சரியாவே இது பண்ணலாம்னு சொல்லி அவங்க ஈவென்ட் மேனேஜ்மென்ட் ஸ்ரேயாஸா இது கரெக்டா பேர் தெரியல, ஐயோ தப்பா அது வேற தப்பா போயிருக்கு. ஸ்ரேயாஸ் மீடியா கிளி கிழிச்சு விட்டாங்க. எங்க ப்ரோ பர்னி ப்ரோ பேச விடுங்க, பர்னி ப்ரோ பேசுங்க. பாபா பத்தி சொல்லணும்னா பாபா பாபான்னு முடிக்கிறாரு, சொல்லுங்க பர்னி. நீங்க பாப்பீங்களா பிரகாஷ் ப்ரோ பாபாபா? நான் பார்க்க மாட்டேன், நான் சொல்லிட்டேன் ரீசன் ஸ்டார்டிங்லயே, நான் ஸ்பேஸ் ஸ்டார்ட் சொல்லிட்டேன், அந்த படம் பார்க்குற ஐடியா இல்லை. விஷால் ப்ரோ நாளைக்கு தான் டிவில ஏதோ ஒரு படம் போடுறாங்க விஷால் ப்ரோ, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி போட்டு. ஆமாங்க விஷால் ப்ரோ, அந்த படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போடுங்க ப்ரோ. தாமரை டிவில தானே? ஆமா, அந்த படம் சூப்பரா இருக்குன்னு நல்லா ரிவ்யூ வந்துட்டு இருக்கு ப்ரோ, கொஞ்சம் பார்த்து என்னன்னு பார்த்து பண்ணி விடுங்க. அந்த படத்தோட கமெண்ட் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ்ல கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நம்ம பெஸ்ட் ஃபிலிம் பத்தி பேசும்போது. பிரகாஷ் ப்ரோ பார்த்து நாளைக்கு ரிவ்யூ போட்டு விடுங்க, விஷால் ப்ரோட்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னதுங்க உங்களுக்கு விஷயம் டிவில ஒரு படம் போடுறாங்க பிரகாஷ் ப்ரோ, புது படம். பிரகாஷ் ப்ரோ அந்த படம் பேர் என்னன்னா கந்தன் மலை. ஓ அவரா? டெலிவிஷன் பிரீமியர் ப்ரோ, புரட்சியாளரா அவர் நடிக்கிற படம் டேரக்டா டிவில போடுறாங்களா? தாமரை டிவில ஸ்ட்ரைட் பிரீமியர். தியேட்டர்காரங்க எல்லாம் நீங்க தியேட்டர்ல தான் வரணும்னு கேட்டிருக்காங்க, இருந்தாலும் இவங்க வேண்டாம் நாங்க டிவிலேயே பண்ணிக்கிறோம்னு அந்த சைடு போயிட்டாங்க. அதே மீம் டேப்லெட் வரும்னு சொல்லுங்க. ஆமா கமல், எனக்கு டவுட், அப்ப அது பிரபாஸே இல்லைன்னா இப்ப யாரை கூட்டு போய் ஷூட் பண்ணாங்க? நிதியகாரம் மட்டும் கூட்டு போய் ஷூட் பண்ணிட்டாங்களா? அதான் தெரியல பல்தான், அப்பதான் போட்டுட்டு இருக்கானுங்க, ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டானுங்க. பிரபாஸுக்கு தான் தெரியுமில்ல பல்தான் உங்களுக்கு, அவருக்கு நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு. அவரை விட மாட்டானுங்க இவனுங்க தான். என்ன 1000 கோடி ரூபாய் ஹீரோ இல்ல பிரகாஷ் ப்ரோ? இப்போ எனக்கு தெரியல, நான் அந்த நமக்கான காலம் சாங் வந்தப்பே அது மீமாச்சு. தெலுங்கு வாழ்கன்னு தெலுங்கு வெர்ஷன்ல போட்டிருக்கு, அப்ப ஸ்கிரிப்டையும் அதுக்கேற்ற மாதிரி உள்ள படம் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிருப்பாங்களா? இல்ல அதுல கதைப்படி பாத்தீங்கன்னா டிவில வந்து தெலுங்கு பெண் அப்படியாத்தான் இருக்கு, ஓகேவா? கதைப்படியே அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறது தமிழ்ல மட்டும் நடக்கல, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அது தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜுமே நடந்துச்சு. அந்தந்த ஊர்க்காரங்க அந்தந்த ஊர்ல வந்து அவங்க மொழிதான் முக்கியம், தமிழ் வாழ்க தெலுங்கு வாழ்க, ஹிந்தி திணிப்பு ஒழிக அப்படின்னு போறாங்க. ஹிந்தி ஒழிகன்னு யாரும் போராடல, ஹிந்தி திணிப்பு ஒழிக அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க, இந்தியா முழுக்க இப்ப எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அது மாதிரி 1960s 50s எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற கொள்கையை முன்னெடுத்தாங்க. எல்லாரும் ஒரே மொழி பேசணும், இந்தியா முழுக்க நாடு பூரா தேசம் முழுக்க ஏக் தேஸ் ஏக் பாஷா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் வந்து காந்திஜி தான் வந்து இதை முதல்ல வந்து ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு வந்து ஊக்கப்படுத்தினார். இந்தியா ஃபுல்லா வந்து ஹிந்தி பிரச்சார சபாவை தொடங்கணும், இந்திய மக்களுக்கு வந்து பழக்கப்படுத்தணும், நிறைய பேர் ஹிந்தி பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தது அது ஹிந்தி பிரச்சார சபா காந்திஜியோட முன்னெடுப்பு தான்.
அவர் தான் ஆரம்பிச்சாரு. அவருக்கு தான் இந்த ஏக் தேஸ் ஏக் பாஷா அப்படிங்கிற வந்து ஒரு கொள்கையை முன்னெடுத்தாரு. அதை ஃபாலோ பண்ணி ஹிந்தி திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு அலுவலகங்கள் ஹிந்தியில கையெழுத்து போடணும், அரசு அலுவலகம் ஹிந்தியில பேசணும், இதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் பண்ணணும். ஏகப்பட்ட திணிப்புகள் நடந்துச்சு. அந்த திணிப்புக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலமும் போராடினாங்க. சவுத்துல முக்கியமா போராடினாங்க. அதுல அதிகம் பங்கு பெற்ற மாநிலம் தமிழ்நாடும் ஆந்திர பிரதேசம் தான். தமிழர்களும் தெலுங்கர்கள் தான் ரொம்ப பங்கேற்றாங்க. அதனால அதை வந்து பேஸ் பண்ணி எடுக்கிற கதை. அதுல ஸ்ரீலீலாங்கிற பெண் வந்து தெலுங்கு கதாபாத்திரங்கள் அங்க வந்து தெலுங்கு வளர்க அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்ல தெலுங்கு தமிழ் வாழ்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்தந்த லாங்குவேஜ்க்கு தானே அதை பண்ண முடியும். இது வந்து ப்ரொமோஷனல் விஷயத்துக்காகவோ இல்ல அந்த லாங்குவேஜ்க்கு இது ஒரு கண்டென்ட்டா மாத்துற மாதிரியோ இங்கிட்டு ஒரு கண்டென்ட் மாத்துற மாதிரியோ ஐடியா கிடையாது. பேசிக் நடந்த விஷயமே இதுதான். அந்தந்த மாநிலத்துக்காரர்கள் அவங்கவுங்க மொழிக்காக போராடினாங்க. அப்ப அவங்க மாநிலத்துல படம் எடுக்கும்போது அந்த மொழிக்காக தான் அந்த படம் எடுக்க முடியும். அங்க போய் இங்க தமிழ் வாழ்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஹிந்தி திணிப்பு ஒழிக தமிழ் வாழ்க நாங்க சொல்ல முடியுமா? அவன் போய் ஹிந்தி திணிப்பு ஒழிக ஏன் தாய்மொழி தெலுங்கு வளர்க, இங்க ஹிந்தி திணிப்பு ஒழிக ஏன் தாய்மொழி தமிழ் வளர்க, இதானே இங்க சொல்ல முடியும். அதான லாஜிக்கு. அதானே நம்ம டீம் பண்ணிருக்காங்க. இதுல எந்த தப்புமே இல்லையே. பிரகாஷ் நான் கேக்குதா? கேக்குது பாருங்க. சொல்லுங்க பரணி. ஐயோ இனி கொஞ்சம் இன்னைக்கு டென்ஷன் பண்ணிட்டாங்க, லைட்டா ஒர்க் ஆயிடுச்சு, ஒர்க் அதிகமாயிடுச்சு. சரி, உங்களுக்காக நான் எவ்வளவு மூச்சை போட்டு பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் பேசுங்க பரணி பேசுங்க பரணி பேசுங்க பரணி சொல்லப்ப பேசாம நான் எவ்வளவு டீட்டெயிலா பேசுங்க. அந்த பாயிண்ட்டுக்கு அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி டக்குனு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப சொல்றீங்களே, சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியுது. பட் ஆனா எனக்கு வந்துட்டு சில ஒர்க்ல சில டைம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் வரும்ல. அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் பண்ணின தப்புனால கொஞ்சம் இதாயிடுச்சு. அதனால தான் இந்த ஒரு இது ஃபோன் கால் மேல ஃபோன் கால். ஸோ அதனால ஒர்க் பிஸியில் இதாயிட்டேன். வேற எதுவும் கிடையாது. இதுக்குதான் எப்பயுமே வந்து ஹாப்பியா இருக்கேன் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடாது பரணி ப்ரோ. பேசு. எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்க. எல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க. சத்தியமா எல்லாருமே கண்ணு வச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. இல்லைன்னா இப்படி ஒரு இதெல்லாம் என் லைஃப்ல நடக்குமா? ஏன் ப்ரோ டெய்லியும் 4 மணி நேரம் பண்ற வேலையா இன்னைக்கு ஒரு 8 மணி நேரம் பண்ண சொல்லிட்டாங்களா? அஜித் பல்தான் அப்படி இல்ல. அஜித் நாங்கெல்லாம் நார்மலாவே 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கிறோம். அது புரியுது. பட் அவ்வளவுதான். இந்த டிசம்பர் ஜனவரி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த 4 2 ஆயிருமா? அந்த 4 1 ஆயிரும். 4 1 ஆயிரும். அந்த ஒண்ணுமே இவர் பண்ண மாட்டாரு. அதுக்கு தனியா ஆள் வச்சிருக்காருங்க. இவரு வந்து வேலைக்கு ஆள் தனியா வச்சிருக்காரு. அந்த வேலையை மட்டும் சரி 1 மணி நேரம் மட்டும் வந்து செஞ்சு கொடுத்து போயிடுவாரு. நானே ஒருத்தர் கீழே வேலை பாக்குறேன். பிஆர் ஹெட்னா அப்படிதானே பல்தான். பிஆர் ஹெட்னா அப்படிதானே இருப்பாங்க. கீழே நிறைய பேரு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது, சொல்லுங்க பிரதர். இந்த திரௌபதி 2 எப்போ ப்ரோ வருது? இந்த வருஷமா? இல்ல பயங்கரம். அந்த டேரக்டர் வந்து சரி பத்தி பேசக்கூடாது என்னன்னு சொல்லிடுறேன். அந்த டேரக்டரே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ட்விட்டர்ல. என்னைக்கு வந்து கருப்பு வருதோ அன்னைக்கு வந்து திரௌபதி 2 வரும்னு சொல்லியிருக்காரு. கருப்பு ரிலீட்டட் அறிவிங்க, நான் திரௌபதி ரிலீட்டட் ஆரம்னு சொல்றேன்னாரு. கருப்பு ஜனவரி 23னா திரௌபதி 2 ஜனவரி 23 போட்டிருக்காரு. அதனால நீ திரௌபதி 2 ரிலீட்டட் உங்களுக்கு வேணும்னா நீங்க கருப்பு ரிலீட்டட் கேட்கணும். கருப்பு ரிலீட்டட் வேணும்னா சூர்யா கேட்கணும், இல்ல சுகுமார் ப்ரோ கேட்கணும். இதுக்கு நடுவுல ரீரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க. இல்ல ப்ரோ கிளாஸ்ல தான் வருவாரா அவரு? சுகுமார் என்னைய பேச வைக்காதீங்கன்னா. ஏன்னா நீங்க இல்ல சுகுமார் எப்படி கேக்குறாருன்னா, என்ன ஆகாசம் இன்னைக்கு செம்ம ஜாலி போல இருக்கு, என்ன பொட்டு ஜாலியான டைப் தான் போல இருக்கு. அவங்களுக்கு அவங்க பாட்டு விடுறாங்க தெரியும். ஈவெண்ட் வச்சிட்டீங்கல்ல பிரகாஷ் ப்ரோ. உங்களுக்கு தான் கன்டெக்ஸ்ட் புரியல. சுகுமார் ப்ரோ ஒரு ட்வீட் போட்டாரு, பரணி ப்ரோ கீழே போய் ஸ்மைலி போட்டாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஆமா, இதுவரை நான் எவ்வளவு ட்வீட் போட்டிருக்கேன். அவன் வந்து பரணி எனக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணதே இல்ல. முதல் தடவை தத்தன் வந்து கமெண்ட் பண்றானா? இன்னமும் இருக்கா? இருக்கு போய் பாருங்க. அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. பிரகாஷ் நான் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு அந்த ட்வீட் அனுப்பிச்சுடுவோம். நான் ரிப்ளை அனுப்பிச்சுடுறேன். ஒன்றும் இல்லை, அந்த சிரிக்கிற எமோஜி தான் போட்டேன், வேற எதுவுமே போடல. அதுக்கு என்ன, அது என்ன சும்மா அது பண்ணா இருந்துச்சு, சிரிச்சேன், அவ்வளவுதான். சரி சும்மா வாங்க, நீங்க வாங்க. எப்படி ஈவெண்ட் இருந்துச்சு? ஈவெண்ட் போனீங்களா இல்ல நேரடியா பாத்தீங்களா? சொல்லுங்க. இல்ல நீங்க கவனிக்கல அதெல்லாம். ஈவெண்ட்ல அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போட்டாங்க. அது நீங்க நேர்ல பாத்துருக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் வரல. ஒன்னும் அது அவைலபிள் வரலன்னு நினைக்கிறேன். வந்துச்சு யூடியூப்ல, எனக்கு தெரியல. நான் கார் ஓட்டிட்டு இருந்தேன். வரல. அதுல ஒரு சில விஷுவல்ஸ் காட்டினாங்க, செம்மையா இருந்தது. சூப்பரா, உண்மையா சொல்றேன்.
சரியான ஒரு இது மேக்கிங்காவும் சரி, அது பொலிட்டிக்கலா பயங்கரமா இருந்தது பார்க்காது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு 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 1 மினிட்னு நினைக்கிறேன் அந்த விஷுவல். மத்ததெல்லாம் மத்த டைம்ல அவங்க பேசுறாங்க படத்துல எப்படி ஒர்க் பண்ணணும் என்னென்ன இதுன்ட்டு. பட் ஆனா கடைசி ஒரு ஒரு 30 செகண்ட் ஒரு ஒரு 40 செகண்ட் வீடியோ வேற மாதிரி இருந்தது. அது மட்டும் வந்து நான் பார்த்தேன். அதுவும் டென்ட் கோட்டா மாதிரி ஒரு இதுல தான் ஸ்கிரீனே பண்ணாங்க. ஒரு சின்ன சேர் கீழே மண்ணு ஒரு ஒரு குடிசை அந்த இதுல தான் ஸ்கிரீனிங்கே பண்ணாங்க. சூப்பர். மேக்கிங் வீடியோ தான் போட்டிருந்தாங்களா? கிளிப்பிங் எதுவும் போடலையா? மேக்கிங் கிடையாது. என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம், எந்தெந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ணோம், எந்தெந்த மாதிரி செட்டு போட்டோம், அப்படிதான். மேக்கிங் காட்டல. என்ன மாதிரி நாங்க ஒரு கெட்டப் சேஞ்சுக்கெல்லாம் என்னென்ன இது பண்ணோம், யாரை மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த வரையறதுக்கு அந்த இதுவெல்லாம் யாரை வச்சு பண்ணோம், அந்த அந்த ஒரு டாக் மட்டும் தான் பேசினாங்க தவிர மற்றபடி வந்து எதுவுமே மேக்கிங் பத்தியோ இல்ல படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கருத்து, எந்த மாதிரி இது அப்படிதான் பேசினாங்க தவிர எதுவுமே மேக்கிங் காட்டல. ஜஸ்ட் கிளிம்ஸ் மாதிரி லைட்டா வந்தது. சூப்பர் சூப்பர். ஓகே. சரி, ஓகே. நாளைக்கு எல்லாரும் அவதார் போறீங்களா? இன்னைக்கு ஏதோ வெற்றியில் ஏதோ ஷோ கேன்சல்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு ப்ரீமியர் ஷோ கேன்சல் அப்படின்னு. பாபா ரிவ்யூ சொல்லுங்க பரணி. என்ன சொம்பு சீ பாக்குறீங்க பரணி? ஏங்க அதுதான் ஒரு மோகன்லால் படம் அவாய்ட் பண்ண பாக்குறாரு. நீங்க ஏன் கேட்டே இருக்கீங்க? இருங்க இருங்க, இல்ல இல்ல, நான் அவாய்ட்லாம் இல்லையா, அதெல்லாம் இல்லை. நான் சீரியஸா சொல்றேன். இது பாபா நான் வந்து காலையில ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. நானும் அதை ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போயிருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு எனக்கு ஸ்டோரியா வந்துட்டு இந்த கதையில நீ ஸ்டோரியெல்லாம் எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்கலாம். ஆனா என்ன ஒரு கதையா இருந்தாலும் நான் எதிர்பார்க்கறது ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இது ரெண்டும் இருக்கணும். ஆமா, பின்ன மோகன்லால் படம்ல எல்லாத்தையும் எதிர்பார்ப்பீங்கல்ல. பேசி முடிக்க விடுங்க. பைத்தான் அவங்களே பியூர் மேஜிக் நோ லாஜிக்ன்றாங்க. அதுல போய் ஸ்டோரிஸ் பியூர் மேட்னஸ் நோ லாஜிக்னு சொல்லிட்டாங்க கமல். இந்த நோ லாஜிக் பியூர் மேட்னஸ்ல எல்லாம் எனக்கு விஷயமே கிடையாது. எனக்கு விஷயம் வந்துட்டு ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, அதுலதான் விஷயம். நீங்க வந்துட்டு என்னதான் வந்து ஒரு படம் எடுக்கிறதுனாலும் இந்த 2 விஷயங்கள் இருக்கணும். அப்படி இல்லையா வந்துட்டு அது வந்து சும்மா அட்லீஸ்ட் ஒரு மேலோட்டமாவது இருக்கணும். அதுவுமே கிடையாது. எனக்கு வந்து ஸ்டோரி வந்து ஒரு சின்ன தின் லைன் தான். அதை வச்சுட்டு 2.5 மணி நேரம் வந்து ஓட்டியிருக்காங்க அப்படின்றது தான். எனக்கு வந்து சீரியஸா நிறைய நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. வினித் ஸ்ரீனிவாசன், தியான் ஸ்ரீனிவாசன், மோகன்லால், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கப்பா. அந்த மாதிரி அவ்வளோ ரெஃபரன்சஸ் வச்சிருக்கிறாங்க. அது போக வந்துட்டு மோகன்லால்க்குனே வந்துட்டு இது பண்ணா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு குட் பேட் அக்லில எப்படி ஆதிக்கு வந்து அஜித் குமார சில விஷயங்கள் பண்ண வச்சாரோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் மோகன்லால் வந்துட்டு ஃபேன்ஸுக்கு இது மட்டும்தான் பிடிக்குங்க, நீங்க இதை பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நான் கத்தி என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப அந்த எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இது வினித் ஸ்ரீனிவாசன் தியானை வந்து திட்டுற ஒரு சீன் இருக்கு அந்த இன்டர்வியூ பத்தி. அதெல்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் நிறைய ரெஃபரன்சஸுமே வந்து ஒர்க் ஆயிடுச்சு. எனக்கு இதுல வந்து ரொம்ப இதாகப்பட்டதுன்றது 1-2 சீன் எனக்கு வந்து தேவையில்லாம இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கதைக்கு அது வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணவும் இல்லை. அது ஏன் இதாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரைட்டிங்கும் சரி, எனக்கு அந்த கான்ஃப்ளிக்ஸுமே வந்துட்டு பெருசா ஒர்க் ஆகல. இப்போ நம்ம ஒரு கேரக்டர் பார்க்கறோம்னா அந்த கேரக்டரோட எமோஷன் இருக்கணும். இப்போ குட் பேட் அக்லில வந்துட்டு அஜித்தோட பையனை கடத்திட்டான்ப்பா அப்படின்றது அதுக்கு ஒரு இது நமக்கு ஒரு இது இருக்கும்ல. அந்த புலி 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 சாங் வந்தாலுமே அந்த மாதிரி அந்த ஒரு மேஜிக் இதுல எனக்கு வந்து மிஸ் ஆச்சு. அதனால எனக்கு வந்து ரொம்ப சுமார் படமா இருந்துச்சு இந்த படம். பட் அந்த கேமியோ, லாஸ்டா வர கேமியோ வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அந்த கெட்டப்பா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், எல்லாமே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. தமிழ் ஸ்டார் தான். விஜய் ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க. அர்ஜுனர் பாட்டுலாம் 2 வாட்டி போட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அவ்வளவுதான். நாளைக்கு அவதார் பார்க்கலான்னு இருக்கேன். இப்ப நான் சொன்ன அந்த ஒர்க் வந்துட்டு நாளைக்கு காலையிலயும் கம்ப்ளீட் ஆகலன்னா மேபி போக முடியாது. சப்போஸ் நாளைக்கு காலையில அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னா போவேன். பார்ப்போம்.
அவ்வளோதான். நீ டேவே இப்ப ஜாலியா இருந்திருக்கு அருணி ப்ரோக்கு. ஐயோ கமல் சும்மா இருங்க கமல். நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்துட்டு டேவே ஜாலியா இருந்தது நான் மட்டும்தான் ஐயா இந்த உலகத்துல. கமல் ஆக்சுவலாக வந்துட்டு நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு ஆஃப்டர்நூன் 1 o'clockலேருந்து அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1 டே நான் சொல்கிறது. அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 hours நினைக்கிறேன். 2 பிரேக் எடுத்து ஒர்க் பண்ணது. பட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த ஒரு இது பிடிக்காதனால தான் இப்போ வந்து இது சூஸ் பண்ணேன். இதில் கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை தான். அது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பட் அது எனக்கு கொஞ்சம் தலை சுற்றிடுச்சு அவ்வளோதான். நான் அதுக்குள்ள கனெக்டிங்ல போயிட்டாரு. மறுபடியும் அதை பக் ஆயிடுச்சா? எல்லாத்தையும் தூக்கி போடுதா? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்னால் ஸ்பேஸ் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் ஆஃபீஸில் இருக்கிறங்காட்டி வாய்ப்பில்லை. சரி ரைட் ஓகே. இப்போ பேச முடிச்சிடலாமா? முடித்தரலாம். அடுத்ததாக நான் ஞாயிற்றுக்கிழமை தான் நீ ஸ்பேஸ் வருவேன்னு நினைக்கிறேன். நீட்டாக்கு 2 நாள் விடுமுறை. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். பாய் 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 பாய்.